ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த 4 பேரோட கதி என்ன அப்படின்றத 4 பேர் வந்துட்டு என்ன ஆனாங்க, பொழைச்சாங்களா இல்லை என்ன ஆச்சு அப்படின்றத வந்துட்டு இந்த கதையில் தெரிஞ்சிடும். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட்டு நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு கதை புரியும். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே குயிக்காக போயிடலாம். துரையின் அலறல் சத்தம் கேட்டதும் பேசி கொண்டிருந்த சேகரும் வேலனும் வேகமாக ஓடி வந்தனர். குடிசைக்குள் இருந்துதான் அவன் அவ்வாறு அலறுகிறான் என புரிந்ததும் குடிசைக்குள் சென்றனர். உள்ளே பயத்தில் நடுங்கியபடி துரை வீட்டின் சுவர் ஓரமாக உட்கார்ந்திருந்தான். உடனே வேலன் பேச தொடங்கினான். என்னாச்சு துரை? ஏன் அலர்ன? எதுக்கு இப்படி நடுங்குற? கையை வீட்டு வாசலை நோக்கி நீட்டியபடி நடுங்கிய குரலில், டேய் அங்க அங்க அவன் சொன்னது புரியாத சேகர், என்னன்னு தெளிவா சொல்லுடா என்று கத்தினான். பாண்டி அங்க நிக்கிறான்டா. அவ்வாறு கூறி பயத்தில் மூச்சு வாங்கினான். அவன் சொன்னதை கேட்டதும் வேலனும் சேகரும் திரும்பி வாசலை பார்த்தனர். அங்கே யாரும் இல்லை. அதே போல பாண்டி பாடையில் படுக்க வைக்கப்பட்டிருப்பதும் தெரிந்தது. உடனே அவனிடம் கோபமாக திரும்பிய சேகர், அங்க யாரும் இல்லடா கிறுக்கா, காலையிலேயே தண்ணியை போட்டுட்டு வந்துட்டு உளறிட்டு இருக்கியா என்றான். அவன் அவ்வாறு கோபமாக பேசி கொண்டிருக்கும் போது துரை கண்ணிற்கு மட்டும் தெரிந்த பாண்டியன் ஆவி அவர்கள் மூவருக்கும் அருகே வந்திருந்தது. அதை பார்த்ததும் துரை மேலும் அலறத் தொடங்கினான். அது துரையின் அருகே குனிந்து அவனை பார்த்து தன் பற்கள் அனைத்தையும் தெரியும்படி சிரித்தது. துரை மேலும் நடுங்கியபடி சுவரில் ஒண்டிக் கொண்டிருந்தான். பிறகு நிமிர்ந்த அது வேலனையும் சேகரையும் பார்த்து சிரித்தபடி வெளியே சென்றது. அதன் சிரிப்பு, நீங்க 3 பேரும் என்கிட்ட தானே வரப்போறீங்க என்பது போல இருந்தது. துரையின் நடுக்கத்திற்கான காரணம் பாண்டியின் ஆவியாக இருக்கும் என வேலனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் துரையை சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் அதற்குள் வேலனுக்கு அருகே வந்த சேகர், நீ வெளியே இரு வேலா, நான் இவனை கூப்பிட்டு வரேன் என்றான். வேலன் வெளியே சென்றதும் துரையை தூக்கி நிறுத்திய சேகர் கோபமாக பேசினான். டேய், செயினை எனக்கு தெரியாம எடுக்கலான்னு வந்தியாடா துரோகி பையல, உன்னை என் கூட்டாளி சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. சே, இல்லை சேகர், நான் நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். அவ்வாறு கூறி திருதிருவென முழித்தான். அதை கேட்டதும் முறைத்த சேகர், உன்னோட கதையை யாரை நம்ப சொல்ற? வெளியே வாடா முதல்ல என கூறியபடி கதவில் ஓங்கி அடித்துவிட்டு கோபமாக வெளியே சென்றான். அதற்கு மேல் அங்கு நிற்க தைரியம் இல்லாத துரையும் அவன் பின்னாலேயே ஓடினான். சிறிது நேரத்தில் மாறி அங்கே வந்து சேர்ந்தான். அவன் வந்து சேர்ந்த சிறிது நேரத்தில் ஒரு சில சம்பிரதாயங்களை செய்துவிட்டு பாடையை தூக்கி கொண்டு கிளம்பினர். ஆனால் துரைக்கு மட்டும் பாண்டியன் ஆவி அவனுடன் நடந்து வருவது போலே இருக்க பயந்தபடியே நடந்தான். சுடுகாட்டை அடைந்ததும் வெட்டியான் முனியனும் மாரியும் பாண்டியை எரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கினர். பாண்டியின் அப்பா அழுது கொண்டே ஒரு ஓரமாக உட்கார்ந்து கொள்ள அவர் அருகே சேகரும் துரையும் சென்று உட்கார்ந்து கொண்டனர். வேலன் மட்டும் பாண்டியின் இறந்த உடல் அருகே நின்று சோகமாக பார்த்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் அவ்வாறு நின்றவன் சற்று முன்னோக்கி நகர்ந்து சென்று அந்த சுடுகாட்டை சுற்றி பார்வையை சுழற்றினான். நேற்றைய இரவு நடந்த அமானுஷ்ய நிகழ்வுகள் அவன் மனதில் ஓடின. அவ்வளவு தடங்கல்கள் இருந்தும் தேவையில்லாம அந்த பிணத்தை தூக்கிட்டு போய் பாண்டி உயிரை பறி கொடுத்துட்டோமே என வருந்தியபடி நின்றான். அவன் அவ்வாறு வருந்தியபடி நின்றிருக்க, டேய் எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் வா, எரிக்க போறாங்க என்ற குரல் கேட்டது. அதை கேட்டதும் திரும்ப போன வேலனுக்கு அது உரைத்தது, இது யாருடைய குரல் என்று. தயங்கியபடியே வேலன் திரும்பி பார்த்தான். அவன் பின்னால் பாண்டி அந்த பாடையில் இருந்த பிண தோற்றத்திலேயே நின்றிருந்தான். வேலனின் கண்ணுக்கு மட்டும் தெரிந்த அதை பார்த்ததும் வேலன் சற்று பயந்தபடியே பின்னால் போனான். அவன் பின்னால் போவதை பார்த்த பாண்டி, வா வேலா, எரிக்க போறாங்க என கூறியபடியே முன்னால் நடந்தான். வேலன் பயத்தில் எச்சிலே முழுங்கியபடி அதன் பின்னால் நடந்தான். சிறிது நேரத்தில் பாண்டியன் பிணத்திற்கு அவன் தந்தை கொல்லி வைக்க பிணம் எரிய தொடங்கியது. அது எரிவதையே முறைத்து பார்த்தபடி பாண்டியன் ஆவி நின்றிருந்தது. சரிவேலா, நீ அவரை கூப்பிட்டு குடிசைக்கு போ, நானும் துரையும் கடைக்கு போயிட்டு வரோம் என்றான் சேகர். சேகரு, தலைவர் வீட்டுக்கு போலான்னு சொன்னேன்ல, அப்புறம் கடைக்கு போறதா சொல்ற? சாயந்தரமா போலாம் வேலா, இப்போ அவர் எங்கேயாவது வெளியே போயிருப்பாரு என்று சொல்லிய சேகர் துரையை அழைத்து கொண்டு கிளம்பினான். அவன் போவதை முறைத்த வேலன் பாண்டியன் தந்தையை அழைத்து கொண்டு கிளம்பு போனான். அப்போது எதிர்ச்சியாக பாண்டியன் எரியும் சிதையை பார்த்த வேலன் அதிர்ச்சியானான். அதன் அருகே நின்றிருந்த பாண்டியன் ஆவி மாரியை பார்த்து குரூரமாக சிரித்து கொண்டிருந்தது. அது ஏன் சிரிக்கிறது என புரியாத வேலன் அங்கிருந்து கிளம்பினான்.
பாண்டியின் தந்தையை அவர் குடிசையில் விட்ட வேலன் சிறிது நேரம் அவருக்கு ஆறுதலாக அங்கிருந்தான். பிறகு தன் குடிசையை நோக்கி போனான். அதே சமயம் பாண்டியின் உடலை எரித்து கொண்டிருந்த முனியன் உடம்புக்கு முடியல மாறி, நீ பாத்துக்க இதுக்கப்புறம் என கூறிவிட்டு அவரது குடிசைக்கு சென்றார். மாரியும் சரி என அதன் பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தான். சிறிது நேரம் எரிந்து கொண்டிருந்த பாண்டியின் உடல் அப்படியே மெதுவாக எழுந்திருக்க தொடங்கியது. அட இது வேற என புழும்பிய மாறி அருகே இருந்த தடியை எடுத்தபடி அடிக்க போனான். ஆனால் அது தடியை பிடித்தது. குளித்துவிட்டு வேலன் உள்ளே வந்ததும் மதிநிலா அந்த கேள்வியை கேட்டாள். பாண்டி அண்ணன் எப்படி இருந்தாங்க? அது அது வந்து புள்ள என வேலன் தடுமாற தொடங்க மதிநிலாவே பேசினாள். அவரை அந்த ஆவிதான் கொன்னு இருக்கு, அப்படிதானே? நம்ம கோழியை கொன்ன மாதிரி அவரையும் கொன்னுடுச்சு, அப்படிதானே மாமா என்றாள். வேலன் வாய் திறந்து பேசாமல் தலையை மட்டும் ஆம் என்பது போல் ஆட்டினான். யாருங்க அந்த ஆவி? அது ஏன் இவரை கொள்ளுது? நம்ம வீட்டுக்கும் வருது என்றாள் பயந்த குரலில். தலையை ஆட்டிய வேலன் எல்லாத்துக்கும் பதில நான் சாயந்தரமா உனக்கு சொல்றேன் மதி. தலைவர் வீட்டுக்கு சாயந்தரமா போறேன். அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும், கேட்டுட்டு தெளிவா சொல்றேன் என்றான். மதியும் சரி மாமா என கூறி அமைதியானாள். ஆனால் மனதில் ஏதோ தோன்றவே கோவிலின் முன்பு வாங்கியிருந்த கயிறை ஒன்றை அவன் கையில் கட்டிவிட்டாள். இதை எப்பவோ கலட்டிடாதீங்க என்றாள். அவள் கூறுவதன் அர்த்தம் புரிந்த வேலனும் சரி என தலையாசித்தான். பாண்டியின் பிணம் அவ்வாறு தடியை பிடித்ததும் அதிர்ச்சியாக பார்த்த மாறி அப்படியே பின்னால் நகர்ந்தான். ஆனால் அது மறுபடியும் அப்படியே படுத்து கொண்டது. இது என்ன தடியெல்லாம் பிடிக்குது என குழப்பமாக பார்த்த மாறி என்ன எழவோ என புலம்பியபடி அருகே சென்று நின்று கொண்டான். அது எரிந்து பிடித்ததும் முனியனிடம் ஏதோ பொய் காரணம் சொல்லிவிட்டு சாராய கடைக்கு சென்று நன்றாக சாராயம் குடிக்க தொடங்கினான். பிறகு தள்ளாடியபடியே சுடுகாட்டை நோக்கி நடந்தான். சிறிது நேரத்தில் சுடுகாட்டை அடைந்த மாறி தள்ளாடியபடியே தன் குடிசையை நோக்கி நடந்தான். அருகே செல்ல செல்லதான் அவனுக்கு தெரிந்தது குடிசைக்கு வெளியே ஏதோ பெண் நின்று கொண்டிருப்பது போல. யார் இந்த பெண் என நினைத்தபடியே குடிசைக்கு அருகே சென்றான். முகத்தை மூடியபடியே இருந்த அப்பெண்ணை பார்த்த அவன் யார் மாணி என கேட்க அதற்குள் முனியன் உள்ளிருந்து பேச தொடங்கினான். அவங்க அப்பவே வந்துட்டாங்கப்பா, அவங்க வீட்டில் யாரோ இறந்துட்டாங்களாமா, அதான் எரிக்க கேட்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு முடியலன்னு சொன்னேன், அதான் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. சரி சரி நான் பார்த்துக்கிறேன் என்று சலித்தபடி கூறினான். மாறி விவரம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கரெக்டாக கேட்டுக்க, எதுவும் வில்லங்கமா இருந்துடக்கூடாது பார்த்துக்க. தலையில் அடித்தபடியே சொன்ன மாதிரி அந்த பெண்ணை தனியே கூப்பிட்டு சென்றான். பணம் கொஞ்சம் ஜாஸ்தியா அவங்களே, பரவாயில்லையா? அதற்கு சரி என்பது போல அந்த பெண் தலையை மட்டும் அசைத்தாள். உடனே சந்தோஷமான மாறி வேகமாக மரக்கட்டைகளை அடிக்கினான். அடிக்க முடித்ததும் தான் அவனுக்கு அது தோன்றியது, பிணம் எங்கே என்று. உடனே அந்த பெண்ணை பார்த்து பணம் எங்க என்று கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டதும் முதலில் அந்த பெண் பதில் சொல்லவில்லை. பிறகு மறுபடியும் ஏங்க பணம் எப்போ வரும், சீக்கிரமா கொண்டு வர சொல்லுங்க என்றான் கோபமாக. அவன் அவ்வாறு கேட்டதும் அந்த பெண் அப்போது பேச தொடங்கினாள். பணம்தான் வந்துருச்சே என்றாள். வந்துருச்சா? எங்க எங்க போனோம் என சுற்றிலும் திரும்பி பார்த்தான். எங்கேயும் பிணத்தை காணாத அவன் ஏங்க வந்துருச்சுன்னு சொன்னீங்க, எங்கே பிணம் என்றான். உடனே அவனை நோக்கி அந்த பெண் கையே நீட்டினாள். பொழுது சாயத் தொடங்கியதும் சேகர் வருவான் என வேலன் சிறிது நேரம் காத்திருந்தான். பிறகு சலித்து கொண்டே சேகரின் குடிசைக்கு கிளம்பினான். போகும்போது மதியிடம் கவனமாயிருப்பா என கூறிவிட்டு சென்றான். சிறிது நேரத்தில் சேகரின் குடிசைக்கு சென்ற வேலன் அவனை ஒரு வழியாக எழுப்பி கூப்பிட்டு கொண்டு கிளம்பினான். சிறிது தூரம் இருவரும் போயிருப்பர். அப்போது வேலனுக்கு அது தோன்றியது. சுடுகாட்டுக்கு சென்று பாண்டியன் அஸ்தியை வாங்கி கொண்டே தலைவர் வீட்டுக்கு போகலாம் என. உடனே சேகரிடம் அதை சொல்ல இருவரும் சுடுகாட்டை நோக்கி நடக்க தொடங்கினர். அவள் கையை நீட்டியதும் புரியாமல் ஒழித்த மாறி பிணத்தை காட்ட சொன்னா என்ன காட்டுறீங்க என்றான் கோபமாக. நீதானா பிணம் என்று சொல்லிய அவள் சிரிக்க தொடங்கினாள். அவள் சிரிப்பு மாரியை பயமுறுத்த ஹே ஹே யாரு யாரு நீ என்றான் நடுங்கியபடி. உடனே அவளது முகத்தை மூடியிருந்த அந்த துணி விலக தொடங்க அந்த பெண்ணின் முகம் மாரிக்கு தெரிய வந்தது. அது அந்த பெண் பிணம் என்பது தெரிந்ததும் மாரி உடனே அலறத் தொடங்கினான். ஆனால் பாவம், அவனது சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. அவனால் ஓடவும் முடியவில்லை.
அவனை பார்த்து சிரித்தபடியே அவன் அருகே வந்த அது அவனது முகத்திற்கு அருகே அதன் முகத்தை கொண்டு சென்று முறைத்தது. சிதைந்த நிலையில் உள்ள அதன் முகத்தை அருகில் பார்த்ததும் மாறி பயத்தில் அலறத் தொடங்கினான். அவன் அழுவதை பார்த்து சிரித்த அது அவனது கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்று அந்த கட்டைகளின் மேல் படுக்க வைத்தது. பிறகு உயிருள்ள அவனது உடலுக்கு நெருப்பு வைக்க தொடங்கியது. மாறி எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நெருப்பில் எரிய தொடங்கினான். அதே சமயம் வேலனும் சேகரும் அந்த சுடுகாட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தனர். இருள் முழுவதும் சூழ்ந்திருந்த சுடுகாட்டில் ஏதோ எரிவது மட்டும் அவர்களுக்கு தெரிந்தது. அதன் பக்கத்தில் அது நின்றிருப்பதை பார்த்து மாறி என நினைத்து கொண்டு இருவரும் எரியும் சிதையை நோக்கி நடக்கத் தொடங்கினர். அவர்கள் வருவதை பார்த்த அந்த பெண் பிணம் குரூரமாக சிரிக்கத் தொடங்கியது. அதன் சிரிப்பு அடுத்த வேட்டை தயார் என்பது போல் இருந்தது. குளித்துவிட்டு வந்த ரேஷ்மி புதிய புடவை ஒன்றை ஆசையாக கட்டிக்கொண்டாள். பிறகு கண்ணாடியின் முன்பு சென்று தன்னை அலங்கரித்துக் கொண்டவள் தன் அறையை விட்டு வெளியே வந்தாள். ஹாலில் உட்கார்ந்திருந்த அவளது தந்தை ஆச்சரியமாக ரேஷ்மியை பார்த்தபடி பேசத் தொடங்கினார். என்னப்பா அதிசயமா புடவெல்லாம் கட்டியிருக்க? ஏன் டாடி, எனக்கு புடவை நல்லா இல்லையா? ஐயோ, என் பொண்ணு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகுதான். ஆனால் நீ எப்பவும் புடவை கட்ட மாட்டியே, அதான் கேட்டேன். அது சும்மா டாடி, முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறேன், அதான் இந்த கெட்டப். அவ்வாறு கூறி மெலிதாக சிரித்தாள். அவர்கள் பேசி கொண்டிருப்பதை கேட்டபடியே ரேஷ்மியின் அம்மா கிச்சனில் இருந்து வெளியே வந்து பேச தொடங்கினாள். நீ எங்கே வேணாலும் போத்தாயே, ஆனால் எந்த பிரச்சனையும் வாங்கிட்டு வராத. அம்மா, உன் பொண்ணு தப்பை தட்டி கேட்க தான் பிறந்திருக்கா. தப்பை தட்டி கேட்கும்போது பிரச்சனை வராமல் இருக்குமா சொல்லு? ஆக்சுவலாக நீ உன் பொண்ணை நினச்சி பெருமை பண்ணுமா? நீ பையனாக இருந்தா நான் சந்தோஷமாக பிரச்சனையை தட்டி கேளுன்னு அனுப்பி வச்சிருப்பேன். நீ பொட்ட புள்ள, உனக்கு எதுவும் ஆகிடுமோன்னு நான் பயந்துட்டுல கிடக்கிறேன். அம்மா, இதில் என்னம்மா பையன் பொண்ணுன்னு உளறிட்டு இருக்க? என் மனசுக்கு தப்பாக பட்டுச்சுன்னா நான் தட்டி கேட்பேன். தப்பு பண்ணுறவ மட்டும் இல்லை, தப்புக்கு துணை நிற்கிறவங்களையும் நான் கேட்பேன், அவ்வளவுதான். அவ்வாறு கூறி முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். தன் செல்ல மகள் கோபித்து கொண்டதால் வேகமாக எழுந்த அவளது தந்தை ரேஷ்மியை ஆதரவாக அணைத்தபடி பேச தொடங்கினார். இப்போ எதுக்காக தேவையில்லாதெல்லாம் பேசி பிள்ளைய வந்துட்டு கஷ்டப்படுத்துற? அவள் வழியில விடு. அவளை காப்பாத்திக்க அவளுக்கு தெரியும். அதை கேட்டதும் அவளது தந்தையிடமிருந்து வேகமாக விலகிய ரேஷ்மி, ஆமாம் மம்மி, என்னை காப்பாத்திக்க என்னால முடியும். அதுக்கு தானே கராத்தெல்லாம் கத்திருக்கேன் என கூறி சிரித்தபடி தன் கையை கராத்தாவில் செய்வது போல செய்து காட்டினாள். அவள் அவ்வாறு செய்ததும் மீண்டும் முறைத்த அவளது அம்மா கோபமாக கிச்சனுக்குள்ளே போக சென்றாள். உடனே அவளிடம் வேகமாக சென்ற ரேஷ்மி அவளது கையை பிடித்து நிறுத்தினாள். ஏன் மம்மி கோபப்படுற? நான் இன்னைக்கு அப்படி எங்கேயும் போகல, ஊர் சுத்தி தான் பார்க்க போறேன், சரியா என் செல்ல மம்மி என கூறியபடி அவளது கன்னத்தில் முத்தமிட்ட ரேஷ்மி, சரி நான் வரேன் மம்மி, வரேன் டாடி என கூறியபடி துள்ளி குதித்தபடி வெளியே ஓடினாள். தன் மகள் அழகிய மானை போல துள்ளி குதித்து போவதை பார்த்து ரசித்தபடி அவளது அம்மாவும் அப்பாவும் நின்றிருந்தனர். வேலனும் சேகரும் மாறிதான் அங்கே நிற்கிறான் என நினைத்து கொண்டு எரியும் சிதையை நோக்கி போய்க் கொண்டிருந்தனர். அருகில் செல்ல செல்ல வேலனுக்கு அது தெரிந்தது. சிதையில் எரியும் உடல் துடித்து கொண்டிருப்பது. உடனே அப்படியே அதிர்ச்சியாகி நின்ற வேலன் அந்த சிதையை நன்றாக உற்று பார்த்தான். சிதையில் எரிந்து கொண்டிருப்பது மாறி என அவனுக்கு தெரிந்தது. உடனே பயத்தில் எச்சிலை முழுங்கிய வேலன் சிதைக்கு அருகே நின்று கொண்டிருப்பது யார் என்று பார்த்தான். முதலில் யார் என்று தெரியவில்லை. நன்றாக உற்று பார்த்ததும் அவனுக்கு புரிந்தது அது அந்த பிணம் என்று. அவன் அவ்வாறு புரிந்து கொள்வதற்குள் சேகர் அதன் அருகே சென்று விட்டான். வீட்டில் எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் என நினைத்தபடி அந்த மினி பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்த ரேஷ்மி தான் போக வேண்டிய இடமான பச்சை அழகிய கிராமத்திற்கு டிக்கெட் வாங்கி கொண்டாள். பிறகு அவள் மனதிற்குள் தனது கல்லூரி தோழியான ஷென்பாவை நினைத்து கொண்டாள். எத்தனை முறை எங்க கிராமத்துக்கு வாடின்னு கூப்பிட்டிருக்க, இப்போ சர்ப்ரைஸா போய் அவளுக்கு ஒரு ஹாய் சொல்லணும் என மனதிலேயே நினைத்து சிரித்து கொண்டாள். சிறிது நேரத்தில் பச்சை அழகிய கிராமத்தை அடைந்த ரேஷ்மி அப்படியே நடக்கத் தொடங்கினாள். கிராமத்தில் பச்சை பசேலென இருந்த வயலையும் தோட்டங்களையும் அழகிய நதியையும் பார்த்ததும் அவளது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. வாவ், உண்மையாவே ரொம்ப பியூட்டிஃபுல் வில்லேஜ், பச்சை பசேலென அழகாக இருக்கிறது என தனக்குள் சொல்லி கொண்டாள். ச்சே, முன்னாடியே வந்திருக்கணும், இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே என நினைத்தபடி நடந்தாள். அப்படியே சிறிது தூரம் நடந்தவள் ஷென்பகா வீடு எங்க இருக்கு என அந்த வழியாக நடந்து வந்த ஆளிடம் வழி கேட்டாள். முதலில் புரியாமல் யோசித்த அந்த ஆள் பிறகு, ஓ, நம்ம ஆசாரி ரத்னத்தோட பொண்ணா என்றான். ரேஷ்மியும் ஆமாம் என்பது போல தலையை ஆட்டினாள்.
பிறகு அவன் ஆசாரி வீட்டுக்கு செல்லும் வழியை சொல்லத் தொடங்க அதை தன் மனதிற்குள் பதிய வைத்து கொண்ட ரேஷ்மி அவனுக்கு நன்றி கூறியபடி நடந்தாள். பிறகு ஏதோ நினைத்த அந்த ஆள் ரேஷ்மியிடம் அதை கூற திரும்பினான். ஆனால் அதற்குள் ரேஷ்மி நீண்ட தூரம் சென்று விட்டாள். ஆசாரி ரத்தினத்தின் வீட்டை ஒரு வழியாக தேடி கண்டுபிடித்த ரேஷ்மி வீட்டின் முன்புறம் போய் நின்று வெளியே செண்பகா இருக்கிறாளா என பார்த்தாள். ஆனால் வெளியே அவளது அப்பாதான் உட்கார்ந்திருந்தார். கல்லூரியில் படிக்கும்போது பார்த்த அவரை அப்போது பார்த்ததும் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தபடி அவரிடம் ஓடினாள். ஆனால் அவர் ரேஷ்மியை பார்த்ததும் அளவாக மட்டும் பேசினார். செண்பகா எங்கேப்பா என ரேஷ்மி கேட்க, உள்ளே இருக்கா, போமா என கூறிய அவர் தலையை குனிந்து கொண்டார். உடனே ரேஷ்மி மெதுவாக காலை எடுத்து வைத்து உள்ளே சென்றாள். அவளுக்கு தெரியாம பின்னாடி போய் கண்ணை பொத்திடணும் என நினைத்து கொண்டே மெதுவாக சென்றாள். வீட்டின் மத்தியில் சென்றதும் ரேஷ்மியின் கண்ணில் அது தென்படவே அப்படியே அதிர்ச்சியாகி நின்றாள். அங்கே செண்பகாவின் புகைப்படம் மாலை போடப்பட்டு சுவரில் மாட்டப்பட்டிருந்தது. சேகர் அருகே சென்றதை பார்த்ததும் வேலன் பதட்டமாக கத்தத் தொடங்கினான். சேகரு, ஓடிடுடா, அந்த பெணம் அங்க இருக்கு. அதை கேட்டதும் சேகர் ஓட முயற்சித்தான். ஆனால் அதற்குள் அந்த பிணம் ஓடி வந்தது. ஆனால் அது சேகரை துரத்தாமல் சற்று தள்ளி நின்றிருந்த வேலனை துரத்த தொடங்கியது. உடனே வேலன் பயத்தில் ஓடத் தொடங்கினான். நம்மை துரத்தாமல் எதற்கு வேலனை துரத்துது என நினைத்த சேகருக்கு உண்மை புரிந்தது. தன் கையில் உள்ள கயிறை பார்த்து சிரித்து கொண்டான். வேலன் தன்னால் முடிந்த அளவு வேகமாக ஓடினான். ஆனால் இருள் சூழ்ந்த அந்த பாதையில் ஓடுவது கடினமாக இருக்க அவ்வப்போது தடுமாறினான். ஆனால் அது வேகமாக அவன் அருகே வந்துவிட்டது. அதே சமயம் அங்கே கிடந்த கல்லோ அல்லது கட்டையிலோ வேலனின் கால் மோத தடுமாறியபடி கீழே விழுந்தான். உடனே அது வேலனின் கழுத்தை பிடிக்க தனது கையை நீட்டியது. ரேஷ்மி உடைந்து போய் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். தனது பிரியமான தோழிக்கு இந்த வயதில் மரணமா என நினைத்தபடியே அழத் தொடங்கினாள். சிறிது நேரம் அப்படியே அழுதபடியே உட்கார்ந்திருந்த ரேஷ்மியின் தோளின் மீது ஆறுதலாக கையை வைத்த செண்பகாவின் அம்மா அவளை தேற்ற பார்த்தாள். ஆனால் ரேஷ்மி அழுவதை நிறுத்தவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அழுதபடியே அந்த கேள்வியை கேட்டாள். எப்போமா, எப்படிமா என்று. பொழுது சாய தொடங்கியதும் ஷென்பாவின் வீட்டிலிருந்து வெளியே வந்த ரேஷ்மி அவளது வீட்டை ஒரு முறை கடைசியாக பார்த்து கொண்டாள். பிறகு நடக்கத் தொடங்கியவள் ஷென்பகாவின் தாய் கூறியதை நினைத்தபடியே நடக்கத் தொடங்கினாள். ஷென்பகாவை கற்பழித்து அவள் தூக்கில் தொங்க காரணமாக இருந்த அந்த பாவி சுதந்திரமாக இருக்கிறான். ச்சே, அவனை கண்டிப்பா ஏதாவது பண்ணணும் என நினைத்தவளுக்கு ஷென்பகாவின் அம்மாவின் எச்சரிக்கை ஞாபகம் வந்தது. அவனை ஒன்றும் பண்ண முடியாதுமா, அவனுக்கு இந்த ஊர் ஃபுல்லா செல்வாக்கு இருக்கு, போலீஸ்காரங்களும் அவனுக்கு தான் சாதகமாக இருப்பாங்க, நீ உன் வீட்டுக்கு போ, அவனுக்கு அந்த கடவுள் தண்டனை கொடுப்பாரு என கூறியிருந்தாள். முதலில் சரி என கூறி வந்திருந்த ரேஷ்மிக்கு ஷென்பகாவின் ஞாபகம் அதிகமாக வரவே அவனை விடக்கூடாது என நினைத்து கொண்டாள். பிறகு ஊர் தலைவரின் மாணிக்கத்தின் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் கோபமாக. மாணிக்கம் கோபமாக கண்ணப்பனுடன் பேசி கொண்டிருந்தார். உன் பேச்சு கேட்டு அவனுக்கிட்ட வேலையை கொடுத்தே பாரு, என்ன சொல்லணும். இப்போ பாரு, அந்த உதவக்கார பயலுங்க அந்த ஆவியை தூண்டி விட்டாங்க, அது அவனுங்களையே வேட்டையாட தொடங்கிடுச்சு. அவர் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கண்ணப்பன், இல்லைங்க ஐயா, சேகரும் வேலனும் நல்ல கெட்டிக்காரங்க, அதான் அவனுங்க மூலமா முடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் செயினை அவங்கள ஒருத்தன் எடுக்க போய் தான் வில்லங்கமாக போச்சு என்றான். அதை கேட்ட மாணிக்கம் மீண்டும் பொறிந்து தள்ளினார். முட்டாள், அதுக்கு தான் அவனுங்கிட்ட இந்த வேலையை கொடுக்க வேண்டான்னு சொன்னேன். நீ தான் கஷ்டப்படுறாங்க பாவம் அது இதுன்னு தேவையில்லாமல் சொல்லி இப்படி பண்ணிட்ட. அவங்கள கொல்ற ஆவி இனி நம்ம கிட்ட வரவும் தாமதம் பண்ணாது. அவருக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் கண்ணப்பன் தலை கவிழ்ந்து நின்றான். அப்போது சாமியார் அறையில் இருந்து வெளியே வந்தார். அவர் தன் பங்குக்கு கோபத்தை வெளிப்படுத்தினார். மாணிக்கம், இந்த வயசுல உனக்கு இவ்வளோ பொம்பளை முகம் தேவையா? அவள் ஃப்ரெண்டு சாவுக்கு நீதி கேட்டு வந்த அந்த பொண்ணு உன்னை அசிங்கமாக பேசுதுன்னு நீ அவளை கொன்னது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அதுவும் அமாவாசை அன்னைக்கு கொண்டு இருக்க அவளை என கூறி மாணிக்கத்தை முறைத்து பார்த்தார். சாமி, அவள் என்னை அசிங்கமாக பேசினான்னு அவளை கொல்லலை. அவள் செண்பகாவை எதுக்கு எப்படி பண்ணீங்கன்னு கேட்டு வந்தா. முதலில் மறுத்து பேசினேன், அப்புறம் கோபத்தில் உண்மையை சொல்லிட்டேன். அவள் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு சொன்னான். போனா போகட்டும், அவகிட்ட என்ன ஆதாரம் இருக்க போகுது என்றார் சாமியார். அது இல்லை சாமி, நானும் அப்படிதான் கூறி உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்பினேன். ஆனால் அவன் நான் பேசினதை தான் ஃபோனில் வீடியோ எடுத்திருக்கா. நல்ல வேளை கண்ணப்பன் பார்த்து சொன்னான். ஃபோனை தான் பிடுங்க பார்த்தோம். ஆனால் அவள் தைரியமாக எங்கள் கூட சண்டை போட்டா.
நல்ல வேளை கையில் கம்பி கடிச்சுது, அதான் அவ தலையில் அடித்தேன், செத்து போயிட்டா. அவ்வாறு கூறிவிட்டு தான் பெரிய வீர செயலை செஞ்சது போல சாமியாரை நிமிர்ந்து பார்த்தார். என தலையை அசைத்து சாமியார், அதுக்கப்புறமாவது என்கிட்ட யோசனை கேட்டியா? கேட்காம நீயே புதைச்சிருந்த அப்பவே உன் கதை முடிஞ்சிருக்கும். அவ செத்த நேரம் அகால நேரம் என்பதால் அவ ஆவி எப்படியும் பழிவாங்க வரும்னு தெரிஞ்சுதான் கழுத்துல இருந்த தங்க செயின்ல அந்த தாயத்தை வச்சு புதைக்க அனுப்புனேன். ஆனா அந்த பெண்ணுக்கு நீ செஞ்ச பாவமோ என்னவோ, உன் மனைவிக்கு புத்தி சரியில்லாம போய் உன் தொழிலையும் நஷ்டம்தான் என்றார். ஆமா சாமி, இன்னும் அந்த ஆவி என்னெல்லாம் பண்ண காத்திருக்கோ. நல்ல வேளை அவனுங்களை கொன்னுட்டு தான் என்கிட்ட வரும்னு சொன்னீங்க, அதுக்குள்ள அதை அடக்கிடணும். அவர் அவ்வாறு சொன்னதும் சாமியார் சிரிக்க தொடங்கினார். அதை புரியாமல் பார்த்த மாணிக்கம், ஏன் சாமி சிரிக்கிறீங்க என்றார். அவங்கள கொன்னுட்டு தான் உன்கிட்ட வரும்னு இல்லை மாணிக்கம், அதால் யாரை சுலபமாக கொல்ல முடியுமோ அவங்கள தான் அது நெருங்கும் என்றார். மாணிக்கம் மீண்டும் புரியாமல் அவரை பார்க்க சாமியார் சாந்தமாக சொன்னார், அது உன்கிட்டையும் எப்போ வேணாலும் வரலாம் என்றார். அப்போது கதவு வேகமாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. சாமியார், மாணிக்கம், கண்ணப்பன் 3 பேரும் கதவை அதிர்ச்சியாக பார்த்தனர். யாராக இருக்கும் என கேட்டபடியே மாணிக்கம் சாமியாரை பார்த்தார். அவரும் கதவை திற என்பது போல அதற்கு தலையசைத்தார். இருப்பினும் மாணிக்கம் அவர் போகாமல் கண்ணப்பனை கதவை திறக்க அனுப்பினார். அவன் தயங்கியபடியே கதவருகே சென்றான். அவன் கதவை திறக்க கையை கொண்டு போனான். அதே சமயம் அவனை சாமியார் நில் என்றார். கண்ணப்பன் புரியாமல் அவரை பார்க்க, இது அவள் என்றார். அவர் அவ்வாறு சொன்னதும் கண்ணப்பன் பயந்தபடியே கதவிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து சாமியாருக்கு அருகே சென்றான். பிறகு மாணிக்கமும் கண்ணப்பனும் பயத்தில் சாமியாரின் முகத்தை பார்த்தனர். ஆனால் சாமியாரும் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியாக கதவையே பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் கதவு தட்டப்பட்டது. பிறகு கதவு தட்டுவது நின்றுவிட 3 பேரும் நிம்மதியாக ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அதே சமயம் கரண்ட் கட்டாகிவிட்டது. அந்த வீடே இருளில் மூழ்க தொடங்கியது. ரேஷ்மி வேலனை துரத்துவதை பார்த்ததும் எப்படியோ நாம கயிறு உதவியால தப்பிச்சிட்டோம் என சேகர் அங்கிருந்து நகர முற்பட்டான். அதே சமயம் சேகரன இது மாரியோட குரலாச்சே என நினைத்த சேகர் திரும்பாமலேயே சொல்லு மாரி என்றான். தண்ணி கொஞ்சம் கொடுனே, தாகமா இருக்கு. டேய், இங்க இருக்கிற பிரச்சனையில நீ வேற ஏண்டா, உன் குடிசைக்கு போய் குடிடா. என்கிட்ட ஏன் கேட்குற? நான் கிளம்பணும். திரும்பி பாருன, நான் எப்படி போய் தண்ணி எடுக்க முடியும்? இது என்னடா உன் கூட தொல்லையா போச்சு? ச்ச என சலித்து கொண்டபடியே திரும்பினான். ஆனால் அங்கே மாறி இல்லாததால் குழம்பினான். என்ன, இப்போதானே பேசிட்டு இருந்தான், ஆளை காணலையே. டே மாறி, எங்கடா இருக்க? மாறி அண்ணே, இங்கே பாருன, நெருப்பில் பாருன. நெருப்புலையா? என்னடா சொல்கிற? மாறி என்றவாறே தலை குனிந்து எரியும் சிதையை குழப்பமாக பார்த்தான். அதில் முழுவதும் எரிந்து கருகிய வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் தெரிந்தது. அதை பார்த்தபடியே குழப்பமாக, மாறி எங்கடா இருக்க என்றான். பார்த்துட்டியாண்ண, தண்ணி கொஞ்சம் கொடுன போன. எரியும் தீயில் உள்ள எலும்பு கூடு தன் வாயை அசைத்து பேசியதும் ஐயோ என கத்தியபடியே சேகர் ஓடினான். இருட்டில் திக்கு திசை தெரியாமல் ஓடினான். அப்போது சமாதி ஒன்றை கடந்த சேகர் ஓட அவனது காலை யாரோ ஏதோ பிடித்திழுத்தது. வீடு இருளில் மூழ்கியதும் மாணிக்கமும் கண்ணப்பனும் நடுங்க தொடங்கினர். ஜன்னல் கதவுகள் எல்லாம் வேக வேகமாக தடார் தடார் என அடித்து கொண்டன. அதே சமயம் மூவருக்கும் அருகே யாரோ வேகமாக மூச்சு விடுவது போல தோன்றியது. அதைத் தொடர்ந்து ஏதேதோ இனம் புரியாத சத்தங்கள் வீட்டுக்கு வெளியே கேட்டது. சிறிது நேரத்தில் கரண்ட் ஆன் ஆகி வெளிச்சம் வந்தது. அப்பாடா என அவர்கள் சற்று நிம்மதியாகினர். ஆனால் அவர்களுக்கு அருகே இருந்த ஒரு ஜன்னல் மட்டும் அப்போது மெதுவாக திறக்க தொடங்கியது. 3 பேரும் புரியாமல் அந்த ஜன்னலையே பார்க்க ஜன்னலுக்கு வெளியே ரேஷ்மி நின்றிருந்தாள். தனது கோரமான முகம் முழுவதும் இரத்தமாக அவர்கள் 3 பேரையும் பார்த்து ஆக்ரோஷமாக சிரித்து அவள் கையை நீட்டி அந்த மூவரில் யாரையோ காண்பித்தாள். மூவரும் அருகருகே நின்றதால் அவள் யாரை காண்பிக்கிறாள் என புரியவில்லை.
பிறகு ஜன்னல் சற்றென்று அடித்து சாத்தியது. மாணிக்கமும் கண்ணப்பனும் நம்மில் யாரையோதான் என்பது போல் பயந்தபடியே ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இருவரும் நீங்க தான் காப்பாற்றணும் என்பது போல சாமியாரை பார்த்தனர். ஆனால் சாமியாருக்கும் அப்போது பயத்தில் வியர்த்து கொட்டியிருந்தது. சாமியார் மந்திர வித்தைகளில் கை தேர்ந்தவர்தான். பில்லி சூனியம் போன்றவை வைப்பதிலும் கில்லாடிதான். ஆனால் நேருக்கு நேராக இதுவரை எந்த அமானுஷத்துடனும் மோதியது இல்லை என்பதாலோ என்னவோ அவருக்கு ரேஷ்மியை அந்த கோர தோற்றத்தில் பார்த்ததும் வியர்த்து கொட்டியிருந்தது. அங்கே சிறிது நேரம் நிலவிய மௌனத்தை மாணிக்கம் கலைத்தார். என்ன சாமி, வீட்டுக்கே வந்துடுச்சு, இனி நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். அவ்வாறு கூறியவர் ஏனோ பேச்சை நிறுத்தினார். என்ன மாணிக்கம், பேச்சை நிறுத்திட்ட? என்னால் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறியா? நம்பிக்கை போயிடுச்சா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை சாமி, நான் ஏதோ. அதற்குள் அவரை கை காட்டி நிறுத்திய சாமியார், என்னுடைய சக்தி என்னன்னு உனக்கு தெரியல. நான் அவளை அடக்கி அழிச்சு காட்டுறேன், அப்போ தெரியும் என்னுடைய மாந்திரிக வலிமை என்னன்னு. அவர் அவ்வாறு சொல்லி முடித்திருப்பார். கதவு மீண்டும் தட்டப்பட்டது. முன்பை விட வேகமாக. தன் காலை யாரோ பிடித்திழுத்ததும் ஏற்கனவே பயத்தில் இருந்த சேகர் மேலும் பயத்தில் அலறத் தொடங்கினான். காலை உதறினான். ஆனால் காலை பிடித்த கை அப்படியே சேகரை பிடித்தபடி எழுந்து நின்றது. சேகரு, நான் தாண்டா வேலன். டேய், உன்னதான் அது கொண்டுடுச்சுல்ல? என்ன சேகரு உளர்ற? என்ன கொண்டுடுச்சா? அவனது சிரிப்பு சத்தம் சேகரை மேலும் பயமுறுத்த பயந்தபடியே வேலனை அந்த இருளில் பார்த்தான். அந்த இருளில் வேலனின் லட்சணமான முகம் அவனுக்கு கோரமாக தெரிந்தது. என்னடா இப்படி பயப்படுற? அது என்ன துரத்திட்டு வந்துச்சு, கொல்றதுக்கு கையையும் நீட்டுச்சு. ஆனால் என் கையில் இருக்க அந்த கயிறோட சக்தியோ என்னவோ, அது என்னை தொட்ட உடனே வீரன்னு கத்திட்டு ஓடிடுச்சு. அவன் சொன்னதை நம்பாத சேகர் அவன் கையை பார்த்தான். கையில் கயிறு இருப்பதை பார்த்ததும், இது எப்போ கட்டின வேளா என்றான் சோகமாக. நான் எங்க சேகரை கட்டின? மதிப்புள்ளதான் இந்த சாமி கயிறை கட்டி விட்டுச்சு. இதுதான் இப்போ என் உயிரையும் காப்பாத்திடுச்சு. அப்படியே சமாச்சாரம். சரி சேகரு, அது ஏன் உன்னை விட்டுட்டு என்ன துரத்துச்சு? அந்த இருளிலும் வேலன் முறைப்பது தெளிவாக தெரிந்தது. அது வேளா, நானும் துரையும் ஐயா வீட்டில் இருக்க சாமியார்கிட்ட கயிறை வாங்கி கட்டியிருக்கோம். அதான் உங்களுக்கும் வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் சம்மந்தப்பட்டவங்க கையில் தான் கொடுக்க முடியும்னு அவர் சொல்லிட்டாரு. மெல்லியதாக சிரித்தான் சமாளிக்க. சரி சேகரு, வா போலாம். நம்ம மாறிக்கிட்ட அஸ்தி வாங்க வந்தோம். பாவம், அவனே அஸ்தி ஆகிட்டான். ஆமாம், உன் கையிலையும் கயிறு இருக்கும்போது அது ஏன் உன்னை துரத்துச்சு வேளா? அதை போய் அதுகிட்டே கேளுடா, என்கிட்ட ஏன் கேட்குற? 3 பேரும் மீண்டும் அதிர்ச்சியாக கதவை பார்த்தனர். மாணிக்கம் இம்முறையும் கதவை திறக்க தயங்க அவருடன் கண்ணப்பனும் சேர்ந்து கொண்டான். உடனே சாமியாரே மெதுவாக கதவை நோக்கி நடந்தார். கதவருகே சென்று ஒரு வினாடி தயங்கியவர் கதவை திறந்தார். வெளியே சேகரும் வேலனும் நின்றிருந்தனர். சாமியார் தலையை அசைத்தபடி உள்ளே வாங்க என்று அழைத்தார். ஆனால் அவர்கள் வராமல் அங்கேயே நின்றபடி எதையோ காண்பித்தனர். உடனே சாமியார் வெளியே சென்று பார்த்தார். வாசல் முழுவதும் இரத்தமாக இருந்தது. ரேஷ்மியின் ஆவிதான் எதையோ கொன்றிருக்கிறது என சாமியாருக்கு புரிந்தது. அது என்ன எனவும் அவருக்கு அப்போது தெரிந்தது. வாசலில் இருந்து சற்று தள்ளி கடித்து குதறிய நிலையில் ஆடு ஒன்று கிடந்தது. சாமியார் மட்டும் அதன் அருகே சென்று பார்த்தார். அந்த ஆடு சின்ன பின்னமாகி கிடப்பதை பார்த்ததும் அந்த ஆவியின் ஆக்ரோஷத்தை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. எதையோ நினைத்து யோசித்தவராய் தலையை ஆட்டிப்படி உள்ளே சென்றார். அவரை தொடர்ந்து வேலனும் சேகரும் உள்ளே சென்றனர். வேலனையும் சேகரையும் பார்த்த மாணிக்கம் புருவத்தை உயர்த்தியபடி, என்னங்கடா விஷயம் என்றார். தலைவரே, பாண்டி இருந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இப்போ மாரியையும் அது கொன்னுடுச்சு. அந்த ஆவிக்கு ஒரு முடிவை சாமி கட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் பாதுகாப்பாக இருங்கடா, போதும். அது சரி தலைவரே, ஆனால் அந்த பொண்ணு யாரு? அதையே நம்மளை பழி வாங்குது. வேலன் அவ்வாறு கேட்டதும் அவனை பார்த்து முறைத்த மாணிக்கம் கோபமாக, அதெல்லாம் உனக்கு எதுக்கு வேலா? அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற நீ? போய் வீட்டில் சோழி இருந்தா பாரு, போ. தலைவரே, பாண்டி அதனால்தான் செத்து போயிருக்கான். இப்போ மாரியும் அதனால அது யாருன்னு தெரிஞ்சுதான் ஆகணும். சொல்லுங்க, என்ன வேலா? சத்தம் அதிகமாக இருக்கு. சொல்கிறேன். அவ நமக்கு வேண்டாதவ, அவ்வளோதான். வேற எதுவும் கேட்காத இப்போ. சரி தலைவரே, எதையும் கேட்கல. ஆனால் பாண்டியோட அப்பாக்கோ மாரியோட அப்பாக்கோ ஏதாவது பணம் கொடுத்து உதவுங்க, கண்டிப்பா. தலையை ஆட்டிய மாணிக்கம், சரி
பார்க்குறேன், இப்போ கிளம்புங்க. சரி தலைவரே, வரோம்னு கூறியபடி இருவரும் கிளம்பினர். உடனே சேகர் தான் நல்லவன் என்று காமிக்க, வேலா சாமி கிட்ட கயிறு வாங்கிக்கொடா என்றான். அதற்கு வேலன் தன் கையில் உள்ள கயிறை பார்த்து சிரித்தபடி, பார்த்துக்கலாண்டா என்று கூறியபடி நடந்தான். அவர்கள் இருவரும் சென்றதும் மாணிக்கம் சாமியாரை பார்த்து பேசத் தொடங்கினார். என்ன சாமி, இவனுங்க இப்படி சொல்றாங்க, அதுக்குள்ள மாரியையும் அது கொண்டுடுச்சான் சாமி, எனக்கு பயமா. புரியுது மாணிக்கம். அவரது கழுத்தில் இருந்த அவரது மாலையை கலட்டி, இந்தா என் மாலைய நீ அணிந்து கொள். இது உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் எந்த துஷ்ட சக்தியும் உன் அருகில நெருங்காது. அதை பவ்யமாக பெற்றுக்கொண்ட மாணிக்கம் அதை தொட்டு கும்பிட்டபடி மகிழ்ச்சியாக கழுத்தில் அணிந்து கொண்டார். கண்ணப்பன் மாணிக்கம் வீட்டிலிருந்து புறப்பட தயாரான போது இரவு 10 மணி ஆகியிருந்தது. இப்படியே வீட்டிற்கு போனால் தன்னை அது நிச்சயமாக கொன்றுவிடும். ஆனால் வீட்டிற்கு போகாமலும் இருக்க முடியாது. வீட்டில் பொண்டாட்டி தனியா இருப்பாளே என்று யோசித்தான். பிறகு சரி, சாமியார்கிட்ட ஏதாவது கயிறு கேட்போம் என்று எண்ணியவாறே அவர் அறைக்கு சென்றான். சாமியார் ஏதோ மந்திரங்களை கூறிய வண்ணம் சப்பனமிட்டு அமர்ந்திருந்தார். அவர் அருகே சென்ற கண்ணப்பன், சாமி வணக்கம், நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இப்படியே போனா அது என்னை ஏதாவது பண்ணிடும். அதான் உங்களை பார்க்க வந்தேன். நல்ல வேளை என்கிட்ட வந்த. கண்டிப்பா நீ வெளியே போனா அது உன்னை கொன்னுடும். பொறு. அவ்வாறு கூறிய சாமியார் அங்கிருந்த கயிறு ஒன்றை எடுத்து தன் மார்புக்கு நேரே வைத்து ஏதோ முணங்கினார். பிறகு கயிறை கண்ணப்பனிடம் நீட்டினார். அவன் சரியாக வாங்க வரும்போது அவருக்கு ஏதோ ஒன்று தோன்ற கயிறை அவனிடம் கொடுக்காமல் கயிறை தூக்கி போட்டார். என்னாச்சு சாமி, ஏன் கயிறை தூக்கு போட்டுட்டீங்க? சாமியார் தனது அடர்ந்து நீண்டிருந்த வெள்ளை தாடியை நீவியபடியே ஏதோ யோசித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு இதுதான் சரியா இருக்கும் என தனக்கு தானே கூறிக்கொண்டார். பிறகு கண்ணப்பனை பார்த்த சாமியார், நான் சொல்வதை கேள். கயிறை விட சக்தி வாய்ந்த ஒரு பொருளை கொடுக்குறேன். அது மூலமா நீ தப்பிக்கிறது மட்டுமில்லாம அந்த ஆத்மாவையும் கட்டி போட முடியும். அதை எடுத்துட்டு போ என்றார். கண்ணப்பன் புரியாமல் அவரை பார்க்க அவர் எதிரே அவனை அமர சொன்னார். பிறகு எழுந்து நின்றவர் தனது அலமாரி ஒன்றில் எதையோ தேடினார். பிறகு அதை எடுத்து கொண்டு வந்து கண்ணப்பனுக்கு முன்னால் வைத்தார். அது ஒரு மனித மண்டை ஓடு. அதை பார்த்ததும் அதிர்ச்சியான கண்ணப்பன் சாமியாரை பார்க்க, பொறு என்பது போல கையசைத்த சாமியார் அவன் எதிரே மீண்டும் உட்கார்ந்தார். பிறகு ஒரு சிறிய அளவிலான வட்டத்தை வரைந்தார். அந்த வட்டத்தில் மண்டை ஓடு வைத்த அவர் அதற்கு பூஜை செய்வது போல மலர்களை தூவினார். பிறகு கற்பூரத்தை அதன் முன்னால் பற்ற வைத்து மந்திரங்களை சப்தமாக கூற ஆரம்பித்தார். அந்த துர்மந்திரங்கள் கண்ணப்பனை மேலும் பயமாக்கின. சிறிது நேரத்தில் கற்பூரம் சற்றென்று அணிந்து சாமியார் அறையின் ஜன்னல் மெதுவாக திறந்தது. அதன் வழியே கருப்பாக காற்று போல ஏதோ உள்ளே வந்தது. பிறகு அது மண்டை ஓட்டிற்குள்ளே சென்றது. உடனே மண்டை ஓடு குலுங்க தொடங்கியது. சாமியார் மீண்டும் ஏதோ மந்திரங்களை கூற மண்டை ஓடு ஆடுவது சற்றென்று நின்றது. வித்தியாசமான அனைத்து சத்தம் வரத் தொடங்கியது அந்த மண்டை ஓட்டிலிருந்து. அவ்வாறு சத்தம் வந்ததும் மண்டை ஓட்டை மீண்டும் அந்த வட்டத்தினுள்ளே வைத்த சாமியார் ஏதோ யோசித்தார். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவராக சற்று தள்ளி அவர் வைத்திருந்த கத்தியை எடுத்தார். அதை கண்ணப்பனிடம் நீட்டிய அவர், அதன் பசியை போக்கு என்றார். ஏற்கனவே பயந்து போயிருந்த கண்ணப்பன் அவர் அவ்வாறு சொன்னதும் அதிர்ச்சியாக சாமியாரை பார்த்தான். கத்திய பிடி முதல்ல. உனது உடலில் சிறிய அளவில் கீறி இரத்தத்தை அதற்கு கொடு. அவ்வாறு செய்தால்தான் அது உன் மீது விசுவாசம் கொள்ளும், உனக்கு உதவும். தயங்கியபடியே கத்தியை எடுத்த கண்ணப்பன் தன் இடது உள்ளங்கையில் ஓரத்தில் ஒரு சிறிய அளவில் கீறினான். கீறிய போது சற்று வலித்தால் முகத்தை ஒரு மாதிரியாக சுளித்து கொண்டான். பிறகு இரத்தத்தை மண்டை ஓட்டிற்கு முன்புறம் விட்டான். சில இரத்த துளிகள் மண்டை ஓட்டின் மீதும் விழுந்தது. உடனே சாமியார் எடுத்துக்கோ என்றார். கண்ணப்பன் குனிந்து மண்டை ஓட்டை எடுக்க போக சாமியார் கையை காட்டி அவனை நிறுத்தினார். அவன் புரியாமல் சாமியாரை பார்க்க அப்போது அது நடந்தது. மண்டை ஓட்டின் வாய் துவாரத்தில் இருந்து நாக்கு ஒன்று வெளியே வந்தது. அவன் அதற்கு முன்பு சிந்திய இரத்தத்தை நக்கியது. இதை உன்னுடன் எப்போதும் வைத்துக்கொள், அப்போதுதான் உன் உயிரை காப்பாற்ற முடியும். சரி சாமி என அவரை வணங்கிவிட்டு அந்த மண்டை ஓட்டை பயந்தபடியே கையில் எடுத்துக்கொண்டான். செல், எனது கணிப்பின்படி அவள் உன்னைதான் நெருங்குவாள். அவ்வாறு நெருங்கும்போது இவள் உன் கையில் இருந்தால் அவளை அடக்கி இந்த ஓட்டிலேயே அடைத்து விடுவான். சரிங்க சாமி, வர. அவரை வணங்கிவிட்டு நகர முற்பட்ட கண்ணப்பனை நிறுத்தினார் சாமியார். சொல்லுங்க சாமி, என்னாச்சு? சற்று யோசித்தபடி அவனையும் அந்த மண்டை ஓட்டையும் பார்த்த சாமியார் பேச தொடங்கினார். இது உன்னை காப்பாற்றும் ரேஷ்மி கிட்ட இருந்து. ஆனால்
இதில் உள்ள துர்ஆத்மா ரேஷ்மியின் ஆத்மாவை மட்டுமே கட்டுப்படுத்தும். நீ செல்லும் வழியில் உள்ள வேறு துர்ஆத்மாக்கள் இது அங்கே வருவதை விரும்பாது. அதனால் இதனை அழிக்க முயலும். சற்று கவனமாக இரு. எக்காரணத்தை கொண்டும் இதை கீழே போட்டாத. அதே போல இதிலிருந்து சத்தம் வந்தால் அதன் பசியை போக்கு, மறந்து விடாதே. சாமியாரின் எச்சரிக்கை கண்ணப்பனை மேலும் பயமுறுத்த, சரி சாமி என அரை மனதுடன் அந்த மண்டை ஓட்டை கையில் எடுத்தபடியே ஊர் தலைவரின் வீட்டிலிருந்து வெளியே வந்தான். நடக்காமல் அவரது வீட்டு வாசலிலேயே அப்படியே நின்றபடி வெளியே நிலவும் சூழ்நிலையை பார்த்தான். அவர் வீட்டை சுற்றிலும் இருட்டாக இருந்த அந்த பகுதியில் மரங்கள் மட்டும் காற்றுக்கு வேகமாக ஆடிக்கொண்டிருந்தன. பயந்தபடியே காலை எடுத்து வைத்தான். மெதுவாக நடக்கத் தொடங்கினான். அவன் போவதை அங்கிருந்த மாமரம் ஒன்றின் மேலே உட்கார்ந்தபடி ரேஷ்மி பார்த்து கொண்டிருந்தாள். மனித மண்டை ஓட்டை தூக்கி கொண்டு நடப்பது சாமியார் போன்ற மாந்திரிகர்களுக்கு சகஜமாகவும் சாதாரணமாகவும் இருக்கலாம். ஆனால் கண்ணப்பன் போன்ற சாதாரண நபர்களுக்கு அது ஒரு அருவருப்பு கலந்த பயத்தையே தந்தது. ஒரு வழியாய் ஊர் தலைவரின் வீட்டு சுற்றுப்புறத்தை கடந்து வெளியே வந்த கண்ணப்பன் பயந்தபடியே குனிந்து மண்டை ஓட்டை ஒரு முறை பார்த்து கொண்டான். அது எந்தவித அசைவும் இன்றி அமைதியாகத்தான் இருந்தது. இருப்பினும் அந்த இருளில் அதை பார்ப்பது அவனுக்கு சற்று பயத்தை தரவே சற்றென்று தலையை நிமிர்த்தி கொண்டான். பிறகு தன் வீட்டிற்கு செல்லும் மண்பாதையில் நடக்கத் தொடங்கினான். அவன் மண்பாதையில் நடக்கத் தொடங்கியதும் காற்று வேகமாக வீச தொடங்கியது. அடச்ச, இது என்ன, காத்து இவ்வளோ வேகமா அடிக்குதே, மழை வந்துடும் போல, அதுக்குள்ள வேகமாக வீட்டுக்கு போகணும் என புலம்பியபடியே நடக்கத் தொடங்கினான். அவ்வப்போது யாராவது தன்னை பார்த்து விடுவார்களோ என எண்ணியபடி சுற்றிலும் திரும்பி பார்த்தபடியே நடந்தான். ஆனால் அந்த நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் அந்த பாதை வெறிச்சோடியே கிடந்தது. அதுவும் இல்லாமல் அந்த பாதையில் வீடுகள் எல்லாம் இல்லை. வெறும் புதர் செடிகளும் புளிய மரங்களும் மட்டுமே. சிறிது தூரம் போனால்தான் குடியிருப்புகள் ஆரம்பமாகும். அதனால் அவன் நடப்பதில் பெரியதாக சிரமம் எதுவும் வரவில்லை. அப்போது அந்த சத்தம் கேட்டது. அது உருவும் சத்தம். கண்ணப்பன் பயத்தில் அப்படியே நின்றுவிட்டான். சத்தம் எங்கிருந்து வருகிறது என பார்த்த கண்ணப்பனுக்கு முதலில் எங்கிருந்து சத்தம் வருகிறது என புரியவில்லை. நன்றாக கூர்ந்து கவனித்ததும் தான் பாதையின் ஓரத்தில் உள்ள புதரில் இருந்துதான் சத்தம் வருகிறது என்பது அவனுக்கு புரிந்தது. சரியாக கண்ணப்பனுக்கு சாமியாரின் எச்சரிக்கையும் அப்போது ஞாபகம் வரவே பயந்து கொண்டே அந்த புதரை பார்த்தான். ஏய், யாரது என சத்தம் கொடுத்தான். அவன் அவ்வாறு சத்தம் கொடுத்ததும் கருப்பு நிறமாக எதுவோ புதரிலிருந்து வெளியே எட்டி பார்த்தது. அந்த நிலவு வெளிச்சத்தில் அது என்ன என கண்ணப்பனுக்கு புரியவில்லை. சாமியார் சொன்னது போல துர்ஆத்மாவாக இருக்குமோ என்பது தோன்றவே ஓட எத்தனித்தான். அதற்குள் அந்த கருப்பு நிற உருவம் முழுவதும் வெளியே வந்தது. அது ஒரு கருப்பு நிற நாய். நாய்தானா என நினைத்த கண்ணப்பன், சூ போ என்றான் தைரியமாக. ஆனால் அது அவனது சத்தத்தை பொருட்படுத்தாமல் அவனை கடிப்பது போன்று உரிமை கொண்டு வந்தது. உடனே ஒரு கையில் மண்டை ஓட்டை பிடித்துக்கொண்டு இன்னொரு கையால் அதை அடிப்பது போன்று கையை ஓங்கினான். ஆனால் அது அதையும் கண்டுகொள்ளாமல் அவன் மேல் பாய்வது போல வந்தது. அப்போது அது நடந்தது. அந்த மண்டை ஓடு சற்றென்று அவனது கையில் இருந்து எம்பி குதித்தது. அந்தரத்தில் நின்றது. அது அவ்வாறு நின்றதும் அந்த நாய் பின்னோக்கி நகர்ந்தது. பிறகு அந்த மண்டை ஓட்டை பார்த்து ஊளையிட்டு கொண்டே ஓடத் தொடங்கியது. அது ஓடியதும் அந்தரத்தில் நின்று கொண்டிருந்த மண்டை ஓட்டை சற்று பயந்து கொண்டே கையில் எடுத்துக்கொண்டான். பிறகு ஏதோ சாதித்தது போல கம்பீரமாக நடக்கத் தொடங்கினான். இனி யாரு வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ற நினைப்பில். ஆனால் அதற்குள் மின்னலும் இடியும் மாறி மாறி ஆகாயத்தை ஆக்கிரமிக்க தொடங்க மழை வேகமாக பெய்ய தொடங்கியது. அந்த இரவு நேரத்தில் மதினிலா கோபமாக ஒரு கழித்து படுத்திருந்தாள். அவளை சமாதானப்படுத்தும் முயற்சியில் தோற்றிருந்த வேலன் அவள் அருகே சோகமாக உட்கார்ந்திருந்தான். அவளை சமாதானப்படுத்த மீண்டும் அவளின் தோளை தொட்டான். மதி வேகமாக கையை தட்டிவிட்டாள். புள்ள, நான் சொல்றத கேளு. இப்படி முகத்தை தூக்கி வச்சுட்ட எப்படி? நான் ஒரு தப்பு பண்ணலப்பா. அப்போ அந்த பெண்ணத்தை தூக்க போனது என்னவா? அட, அது என் வேலைனே எனக்கு தெரியாது புள்ள. சுடுகாட்டுக்கு போய் கூட எனக்கு தெரியல. அப்புறம்தான் தெரிஞ்சது. தெரிஞ்ச உடனே கிளம்பி வந்திருக்கலாம்ல. ஒரு பொம்பளை புள்ள பணத்தை தோண்டி எடுக்கிறதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? வேலனால் அவளது கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. தலையை குனிந்து உட்கார்ந்து கொண்டான். பிறகு மதியை தொடர்ந்தாள். சரி, அந்த பொண்ணோட பணத்தை எதுக்கு அந்த ஆளு கொண்டு வர சொன்னாரு? அதாவது தெரியுமா உங்களுக்கு? எதுக்குன்னு சரியா தெரியலப்பா. ஆனா பரிகார பூஜை ஏதோ பண்ணணும்னு கொண்டு வர சொன்னாங்கன்னு மட்டும் தெரிஞ்சது. அதை கேட்டதும் ஏதோ சிறிது வினாடி யோசித்த மதிரிலா பிறகு பேசினாள். ஏதோ தப்பா இருக்குங்க. பரிகார பூஜைனா எதுக்கு அந்த பொண்ணோட பிணம் அவருக்கு?
அது அது ஏன்னு தெரியலப்பா. அந்த பொண்ணால தான் அவரோட வீட்டில் பல பிரச்சனையாமா. அதனால தான் பரிகாரம். அவன் அவ்வாறு சொல்லி முடிப்பதற்குள் மதி அவனை பார்த்து முறைத்தாள். சரி, அப்போ அந்த பொண்ணு யாரு? அவளால எப்படி இவங்க வீட்டில் பிரச்சனை வரும்? புள்ள, அது யாருன்னு தலைவர்கிட்ட கேட்டேன். அவ நமக்கு வேண்டாதவனு மட்டும் சொன்னாரு. அந்த ஆளுக்கு வேண்டாதவன்னு சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? அந்த பொண்ணு சாகிறதுக்கே இந்த ஆளை கூட காரணமாக இருந்திருக்கலாம். ஏன் புள்ள, அவரு அவ்வளோ மோசமானரெல்லாம் கிடையாது. நல்ல மனுஷன்தான். கொஞ்சம் முரட்டு சுபாவம், அவ்வளோதான். இவ்வளோ நாளாக அவர்கிட்ட வேலை செய்கிறேன்ல, எனக்கு தெரியாதா அவரை பற்றி? நீங்கள் தான் அவரை நல்லவர்னு சொல்கிறீங்க. ஊரில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசி பாருங்க. அந்த ஆளை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு தெரியும். என்ன சொல்கிறாங்க அப்படி அவரை பற்றி? அந்த ஆள் தோட்டத்தில் வேலை செய்கிற பொண்ணுங்க கிட்ட ஷில்மிஷம் பண்ணுவாராம். என்ன பிள்ளை இப்படி சொல்கிற? அவர் அவ்வளோ மோசமானவரெல்லாம் இல்லை. சரிங்க, நான் சொன்னது உண்மைனா என்ன பண்ணலாம்? அந்த ஆளை என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. என்ன பண்ணுறதா? சரி, நீயே சொல்லு பிள்ளை. நீ சொல்கிறத நான் பண்ணுறேன். ம், சரி மாமா. அந்த ஆள் தப்பானவன் தானே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உயிரை எடுக்கணும். அந்த ஆளோட உயிரை எடுக்கணும். மழை வேகமாக பெய்யத் தொடங்கியதும் கண்ணப்பன் வேகமாக நடக்கத் தொடங்கினான். ஆனால் அந்த கனமழையும் வேகமான காற்றும் அவன் நடப்பதை சிரமமாக மாற்றியிருந்தன. போதாக்குறைக்கு அந்த மண்பாதை மழை நீருக்கு சேராக மாறியிருந்தது. அதில் காலை வைத்து நடப்பதை சிரமமாக இருக்க அவ்வப்போது சேரில் வழுக்கி விழவும் போனான். ச்ச என சலித்து கொண்ட கண்ணப்பன், இனி நடந்தால் வேலைக்கு ஆகாது, மரத்தடியில் சென்று நின்று கொள்ளலாம் என நினைத்தபடி அங்கிருந்த ஒரு பெரிய புளிய மரம் ஒன்றின் கீழே நின்று கொண்டான். மழை மட்டும் தொடர்ந்து வேகமாக பெய்து கொண்டிருக்க கண்ணப்பன் சோகமாக அந்த மரத்தடியில் நின்றிருந்தான். அட, இந்த மழை சனிய எப்போ நிற்கிறது? நாம எப்போ வீட்டுக்கு போகிறது? எல்லாம் நேரம். ச்சே, சரி, கால்லையும் பேண்ட்லேயும் இருக்கிற சகதியை கழுவுவோம். அவ்வாறு கூறிக்கொண்டே மழை நீரை பிடிக்க கையை நீட்டினான். அதே சமயம் அவன் அருகே இன்னொரு கையும் வந்தது. அது ஒரு பெண் கை. அந்த கையை பார்த்ததும் அது ரேஷ்மி என நினைத்து கொண்டு ஓட எத்தனித்த கண்ணப்பன் அந்த பெண்ணின் முகத்தை எதிர்ச்சியாக பார்த்தான். அட, யார் இவ? இவ்வளோ அழகா இருக்காளே! சின்ன வயசு பொண்ணா வேற இருக்கா. பாவாடை தாவணியில சுண்டி இழுக்கிறாளே! அவன் அவ்வாறு நினைத்து கொண்டு அந்த பெண்ணையே ஆசையாக பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவளோ இவனை சற்றும் கண்டுகொள்ளாமல் மழைநீரில் இரண்டு கைகளையும் நீட்டியபடி தண்ணியை பிடித்து விளையாடி கொண்டிருந்தாள். அவ்வப்போது காலையும் நீட்டி மழைநீரில் நனைத்து கொண்டிருந்தாள். இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் எப்படி தான் மழையை பார்த்தா இவ்வளோ சந்தோஷமா வருதோ என முணங்கினான். பார்க்க லட்சணமா இருக்காளே, சும்மா பேச்சு கொடுக்கலாமா? வாய்ப்பு கிடைச்சா ஏதாவது சில்மிஷம் பண்ணுவோம் என நினைத்தபடியே அவள் அருகே செல்ல போனவனுக்கு அது உரைத்தது. மண்டை ஓட்டை சற்றென்று தனது தோளில் இருந்த அழுக்கு துண்டால் மறைத்து கொண்டான். பிறகு அருகில் சென்றான். ஏய் பொண்ணு, யாரு? அவள் அதை கண்டுகொள்ளாமல் விளையாடி கொண்டிருந்தாள். ஏய் பொண்ணு, உன்னதான் கேட்குறேன், யாருமா நீ? அவனை திரும்பி பார்த்தவள், நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? மழைக்கு தானே ஒதுங்கினீங்க. மழை நின்ன உடனே போயிட்டே இருங்க. என்ன இப்படி வெடுக்குன்னு பேசுது என நினைத்தவன், சரி, இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற நீ? உன்னை இந்த கிராமத்தில் நான் பார்த்ததே இல்லையே. நான் இந்த கிராமமெல்லாம் இல்லை, நான் பக்கத்து ஊர். அப்புறம் எதுக்கு இங்கே வந்த, அதுவும் இந்த நேரத்தில்? அவள் அதற்கு பதில் சொல்லாமல் சிரித்தாள். அந்த இரவு நேரத்தில் அவளது சிரிப்பு சத்தம் ஏனோ கண்ணப்பனுக்கு ஒருவித நெருடலை தந்தது. எதுக்கு புள்ள இப்படி சிரிக்கிற? இல்லை, நீங்கள் ஏன் இடத்துக்கு வந்துட்டு என்ன கேட்குறீங்களே, இந்த புளிய மரம்தான் ஓ இடமா என்று சற்று கிண்டலாக கேட்டான். ஆமாம், அதில் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கும் என் காதலனுக்கும் இதுதான் இடம். அவள் தன்னை ஒருமையில் பேசியதை கண்டுக்காத கண்ணப்பன், காதலனா என்றான் சற்று தோய்ந்த குரலில். இதோ என கையை மரத்திற்கு பின்னால் காண்பித்தாள். ஓ, காதலனோ இங்கேதான் இருக்கானா என முணங்கியபடி கண்ணப்பன் மரத்திற்கு பின்னால் சென்று பார்த்தான். ஆனால் அங்கு யாரும் இல்லை. ஏ பொண்ணு, இங்கு யாருமே இல்லையே. அப்படியா, உங்களுக்கு தெரியலையா? அவள் பேச்சு ஒரு விதமாக இருப்பதைக் கண்டு பயந்த கண்ணப்பன் அதிர்ச்சியாக அவளை பார்த்தான். அவள் உடனே மர்மமாக புன்னகைத்தபடியே கையை தூக்கி மரத்திற்கு பின்னால் காட்டினாள். அங்கே அவள் காதலன் இருந்தான். ஆனால் தூக்கில் தொங்கியபடி. மதினிலா உயிரை எடுக்கணும் என்றவுடன் வேலன் அதிர்ச்சியாக அவளை பார்த்தான். மதி இப்படியெல்லாம் பேச மாட்டாளே, இவள் உண்மையிலே மதிதானா? எப்பொழுதும் சாந்தமாக இருக்கும் முகம் ஆக்ரோஷமாக இருக்குது.
ஊர் தலைவரை குறிப்பிடும்போது ஒருமையில் வேறு பேசுகிறாள். இல்ல, ஒருவேளை ரேஷ்மியா என நினைத்த வேலன் அவளை கூர்ந்து கவனித்தான். என்னமாம்மா இப்படி பார்க்கறீங்க? என்னாச்சு? வேலன் அதற்கு பதில் சொல்லவில்லை. அவளையே கூர்ந்து கவனித்தான். உடனே எழுந்து நின்ற மதி அவன் அருகே வந்து கையை நீட்டினாள். வேலன் பயந்தபடியே பின்னோக்கி நகர அவனது கையை மதிநிலா வேகமாக பிடித்தாள். கையை பிடித்ததும் தான் வேலனுக்கு புரிந்தது இது மதிதான் என்று. என்னாச்சு மாமா, ஏன் பேச மாட்டீங்க? இல்ல புள்ள, நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே, அதான் பார்த்தேன். அதுவா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு அந்த ஆள் எப்படி நிம்மதியா இருக்கலாம், அதான் அப்படி பேசின கோபமா. சரி, நீங்க அந்த பொண்ணோட விவரத்தை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அது தெரிஞ்சாலே மற்ற எல்லா விஷயமும் தெளிவாகிடும். சரி புள்ள, வேலையா அந்த பொண்ணோட விவரத்தை கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ என்ன சொல்றியோ அப்படியே பண்ற, சரியா? அதை கேட்டதும் மதினிலா ஏதோ கணக்கு போட்டு கொண்டவளாக சந்தோஷமாக புன்னகைத்தாள். அந்த பெண்ணின் காதலன் தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதை கண்டதும் அதிர்ச்சியான கண்ணப்பன் ஐயோ என அலறியபடி அந்த பெண்ணை திரும்பி பார்த்தான். ஆனால் அவளும் அந்த மரத்தில் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தாள். சற்று நேரத்திற்கு முன்பு பார்த்த அவளது அழகான முகம் அகோரமாக மாறியிருந்தது. அதை பார்த்ததும் கண்ணப்பன் ஓட முயற்சித்தான். ஆனால் அதற்குள் அவள் தூக்கில் தொங்கிய நிலையிலேயே கண்ணை திறந்தாள். அதை கொடுடா என்றாள் கொடூரமான குரலில். ஐயோ பேய், பேய் என்று அலறியபடி ஓட முயன்றான். ஆனால் பாவம், அவனால் ஓட முடியவில்லை. ஏன் அசையக்கூட முடியவில்லை. அப்படியே பயந்தபடி அவளை பார்த்தான். அவள் கயிறிலிருந்து இறங்கி வந்தாள். அதேபோல் பின்னால் அவளுடைய காதலனும் இறங்கி வந்தான். இரண்டும் அந்த கோர தோற்றத்திலேயே அவன் அருகே வந்திருந்தன. அவன் கையில் இருந்த மண்டை ஓட்டை எடுத்துக்கொண்டு அதை பார்த்து சிரிக்க தொடங்கின. அலறி அடித்தபடி அங்கிருந்து ஓடினான் கண்ணப்பன். மழை நின்றிருந்ததால் அவனால் வேகமாக ஓட முடிந்தது. ஆனால் அவ்வப்போது சேரில் வழுக்கிய விழுந்தபடியே ஓடினான். அவ்வாறு ஓடி ஒரு வழியாக தன் வீட்டிற்கு வந்த கண்ணப்பன், ச தேவையில்லாம அந்த புளிய மரத்தடியில போய் நின்னுட்டேனே, அங்க எப்பவோ தூக்குல தொங்குன காதல் ஜோடி இதுங்க தானா? பரவாயில்ல, மண்டவோட மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளை விட்டுருச்சு. 2-3 நாட்கள் அப்படியே கடந்து போயிருந்தன. மதியம் சாப்பிட்ட உடனே மதினிலா புவியை தூக்கி கொண்டு எங்கோ கிளம்பினாள். எங்க மதி கிளம்பிட்ட? புள்ளையும் தூக்கிட்டு கற்பகா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் மாமா. எதுக்கு பிள்ளை, என்ன விஷயமா போற? அதுவும் இந்த வெயில்ல? ஒன்றும் இல்லை மாமா, அந்த பொண்ணோட ஆவி விஷயமா தான். அவங்க கிட்ட ஏதாவது வழி கேட்கதான். ஆனால் இப்போ அதுக்கு என்ன அவசியம்? 2-3 நாளா எதுவும் தப்பா நடக்கலையே. ஆனால் இது முடிவு இல்லை மாமா. அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் முடிவு கிடைக்கும். அதுக்குள்ள நான் ஏதாவது உபாயம் இருக்கான்னு பார்க்குறேன். அவள் அவ்வாறு கூறிவிட்டு குடிசையிலிருந்து வெளியே வந்து நடக்க தொடங்கினாள். அவ்வாறு நடக்க தொடங்கியதும் கருப்பியும் அவளுடன் சேர்ந்து கிளம்பியது. மதி கிளம்பி போனதும் கதவை சாத்தியபடி உள்ளே வந்த வேலன் அந்த பெண்ணை பற்றி யாருக்கு தெரியும் என யோசிக்க தொடங்கினான். ஊர் தலைவர்கிட்ட இருந்து எப்படி விஷயத்தை வாங்க முடியாது. கண்ணப்பன் சேகர்கிட்ட இருந்தும் கண்டிப்பா முடியாது. ஆனா இந்த துரையை பிடிச்சு மிரட்டினா விஷயம் என்னன்னு தெரியுமே. அவனை போய் பார்க்கலாமே. ச்சே, இவ்வளோ நாளா இது தோணலையே என நினைத்தபடி கதவை திறக்க சென்றான். அதே சமயம் கதவை யாரோ தட்டினார்கள். யாரு கதவை தட்டுறது என நினைத்தபடி கதவை திறந்தான். வெளியே சேகரும் துரையும் நின்றிருந்தனர் பரபரப்பாக. துரையை பார்க்கலான்னு கிளம்புனா அவனே வந்து நிற்கிறான். ஆனா கூட இந்த சேகர் வேற இருக்கானே என மனதில் நினைத்து கொண்டான். என்ன வேளா, ஏதோ பலமா யோசிக்கிறாப்புல தெரியுது. ஒன்றும் இல்லை சேகர், இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களே, அதான் என்ன விஷயமா இருக்குன்னு யோசிச்சேன். இந்த கண்ணப்பனை வேற காணோம்னு சொல்றாங்க. அது சம்மந்தமாக தான் வந்தோம். கண்ணப்பனை காணோமா? அதுக்கு ஏன் சேகர் இங்கே வந்த? எல்லா விஷயமா தான் வந்திருக்கோம் வேலா. தலைவர் நம்ம 3 பேரையும் வர சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் உன்னை கூப்பிட நானும் துரையும் வந்தோம். என்ன விஷயம்னு தெரியுமா சேகர்? வேலன் அவ்வாறு கேட்டதும் சேகர் சிரித்தபடி சொன்னான், சுடுகாட்டுக்கு போகத்தாண்டா என்று. மதி புவியை தூக்கி கொண்டு கற்பகம் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தாள். அப்போது அம்மா இங்கே பாரு, இன்னொரு கருப்பி என்று புவி பாப்பா கூறியிருந்தாள். மதி உடனே திரும்பி பார்த்தாள். அங்கே புவியின் அருகே கருப்பாக எதுவோ உட்கார்ந்திருந்தது. அம்மா அம்மா பயமா இருக்குமா, கையெல்லாம் குத்துது. புவி அழத் தொடங்கியதும் மதி அவள் அருகே பதறியபடி ஓடத் தொடங்க அவளை முந்தியபடி கருப்பியும் புவி அருகே வேகமாக ஓடியது. அதே சமயம் அந்த கருப்பு உருவம் அப்படியே காற்றில் கரைந்தபடி மறைய தொடங்கியது. அது புவி அழுததாலோ என்னவோ மறைந்து போயிருந்தது. மதி புவியை அள்ளி தூக்கியபடி முத்த மழை பொழிந்தாள். ஐயோ செல்லம்,
உனக்கு ஒன்றும் ஆகலையே என கேட்டபடியே கையில் ஏதாவது காயமாகியிருக்கா என பார்த்த மதி ஒன்றை உணர்ந்தாள். புவி அழுகையை நிறுத்தியபடி தன்னையே வித்தியாசமாக பார்ப்பதே. பாப்பா, என்னாச்சுடா? அம்மா, அந்த அக்கா யாரு? ஊர் தலைவரின் வீட்டில் அவரும் சாமியாரும் எதை பற்றியோ தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தனர். ஆனா சாமி, இது சரியா வருமா? இதே கேள்வியை எத்தனை தடவை தான் கேட்ப மாணிக்கம். இதுதான் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு இருக்கிற கடைசி வழி. மாணிக்கம் அதற்கு பதில் எதுவும் சொல்லாமல் மௌனம் சாதிக்கவே சாமியார் கோபமாக கத்தினார். மாணிக்கம், பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு. உன் பிரச்சனையில நான் தலையிடல. நீயே சமாளிச்சுக்க அந்த ரேஷ்மிய. சாமியார் மீது நம்பிக்கையை இழந்திருந்த மாணிக்கம் அதற்கு எதுவும் பதில் பேசாமல் மௌனமாக இருந்தார். உடனே கோபமாக எழுந்த சாமியார் வீட்டை விட்டு வெளியே போவது போல நடந்தார். அதே சமயம் கதவும் தட்டப்பட்டது. அதுவரை பேசாமல் இருந்த மாணிக்கம் கதவு தட்டப்பட்டதும் பதறியபடி சாமியாரை பார்த்தார். உடனே சாமியாரும் இந்த பயம்தான் எனக்கு வேண்டும் என நினைத்தபடி அவரை பார்த்து ஏளனமாக சிரித்தார். பிறகு கதவை நோக்கி நடந்தார். சாமியார் கதவை திறந்ததும் சேகரும் துரையும் உள்ளே வந்தனர். இவனுக்கு தானா என நினைத்த மாணிக்கம் உடனே அதிகாரமாக பேசத் தொடங்கினார். ஏண்டா, கூப்பிட்டு விட்டு எவ்வளோ நேரம் ஆகுது? இதுதான் வர நேரமாடா? அந்த வேலன் எங்கடா? ஐயா, நானும் சேகரோ வேலனை கூப்பிடுதான் போய் கால தாமதமாகிடுச்சு. மாணிக்கம் புரியாமல் புருவத்தை உயர்த்தினார். உடனே சேகர் அதற்கு பதில் சொன்னான். அந்த வேலை பையன் இனி உங்ககிட்ட வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்க. அவன் பொஞ்சாதி ஏதோ சொல்லுச்சு, அது இதுன்னு சொல்றான். அதுவும் நம்ம சுடுகாட்டுக்கு போறோம்னு சொன்னா உடனே வரவே மாட்டேன்னுட்டான். நாங்களும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தோம். அவன் சரிப்பட்டு வரலிங்கய்யா. சரி சரி போதும். நமக்கு இருக்கிற பிரச்சனையில இந்த வேலன் வேற கழுத்து அறுக்கிறான். சரி, அவனை விட்டுதல்லு. சாமி ஏதோ சொல்றாரு, அதை கேளுங்கடா ரெண்டு பேரும். உடனே இருவரும் பார்வையை சாமியாரிடம் திருப்பினர். தனது நீண்ட தாடியை நீவிக்கொண்டே, கண்ணப்பனை நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன். ஆனா அந்த பாவி எங்க போனானே தெரியல. அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். அவ்வாறு கூறி பேச்சை நிறுத்திய சாமியாரே அவர் என்ன சொல்ல போகிறார் என இருவரும் கூர்மையாக பார்க்க தொடங்கினர். மாணிக்கமும் ஏற்கனவே சாமியார் கூறியிருந்த அந்த விஷயத்தை மீண்டும் கவனிக்க தொடங்கினார். அந்த பெண்ணின் ஆத்மா உங்களை வஞ்சம் தீர்க்காமல் விடாது. அவளை கட்டுப்படுத்த நான் இன்னொரு பூஜை பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். சரிங்க சாமி, அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? சுடுகாட்டுக்கு போகணும்னு மட்டும் கேள்விப்பட்டோம். ஆமா ஆமா, சுடுகாட்டுக்கு தான் போகணும். அங்க இருந்து ஒரு முக்கியமான பொருளை கொண்டு வரணும். என்ன பொருள் சாமி? அந்த பெண் இத்தனை நாளா புதைந்திருந்த அந்த மண் வேண்டும். அவள் இவ்வளவு நாளா அதில்தான் கட்டுண்டு இருந்தாள். அதனால் அவளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் அந்த மண்ணிற்கு உண்டு என நான் நம்புறேன். அவளை புதைச்சிருந்த குழியை தோண்டி அதில் உள்ள மண்ணை எடுத்துட்டு வாங்கடா. சாமி, இது அவசியம்தானா? சேகரு, முட்டாள்தனமா எதுவும் பேசாத. நான் சொல்றத செய். அப்போதான் நீங்க எல்லாம் உயிர் பிழைப்பீங்க. ஆனா சாமி, எங்களை காப்பாத்துதான் நீங்க கொடுத்த கயிறு இருக்கே. அதை கேட்டதும் சேகரை பார்த்த சாமியார் ஏளனமாக சிரிக்கத் தொடங்கினார். கற்பகத்தின் வீட்டை அடைந்திருந்த மதி வழியில் நடந்த விஷயத்தை மூச்சு விடாமல் பரபரப்பாக கூறி முடித்திருந்தாள். அதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த கற்பகம் சிறிது வினாடிகள் ஏதோ சிந்தித்தாள். பிறகு மதியின் தோள் மீது ஆதரவாக கையை வைத்த கற்பகம் பாசமாக பேசத் தொடங்கினாள். இப்ப நடந்ததை பத்தி என்ன நினைக்கிற மதி? அக்கா, அது புவியை ஏதாவது பண்ணிடுமோன்னு பயமா இருக்கு. அப்பயே அது இப்போ அவளை ஒண்ணுமே பண்ணல. அது தெரியலக்கா. நீயே தேவையில்லாம மனசை குழப்பிக்காத. உன் வீட்டுக்காரனோட கூட்டாளிகளை கொடூரமா கொன்ன அது புவியை ஒன்றும் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்க்கா? அப்போ அதுக்கும் கருணை இருக்குன்னு தானே அர்த்தம்? ஆமா ஆமா அக்கா, சரிதான். அப்போ அதே மாதிரி உன் புருஷனையும் இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தணும், புரிஞ்சுதா? ஆனா அது எப்படிக்கா? புவி குழந்தை, அதனால விட்டுருச்சு. ஆனா அவரோட பிரச்சனை அப்படி இல்லையே. கரெக்டா மதி. ஆனா உன் புருஷன் வேணும்னே அந்த தப்பை பண்ணலையே, தெரியாம தானே பண்ணது. ஆமா அக்கா. ஆனா அதே மாதிரி தான் பாண்டியனும் தப்பு எதுவும் பண்ணலையே, அவர் அதை கொன்னுடுச்சே. நீ சொல்றது சரிதான் மதி. ஆனா என்ன நடந்துச்சுன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த பொண்ணை பத்தி அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் ஏதாவது பண்ணுவோம். சரியக்கா. அப்போ பரிகார பூஜை மட்டும் பண்ணினா போதுமா? ஆமா. ஆனா அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு அநியாயம் நடந்திருந்தா வேற ஒன்று பண்ணணும். அதுக்கு நீயும் வேலனும் ஒத்துழைக்கணும்.
என்ன பண்ணணும் என்பது போல மதி புரியாமல் அவளை பார்க்க கற்பகம் அதற்கு அர்த்தமுள்ள புன்னகை ஒன்றை புரிந்தாள். சாமியார் தன்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பதை சேகரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கோபமாக எதையோ கூற முயன்றான். அதற்குள் மாணிக்கம் முந்திக் கொண்டார். சேகர் கேட்கறதும் சரிதான சாமி, அதுக்கு பதில் சொல்லாம சிரிச்சா எப்படி? காலம் முழுக்க அந்த கயிறை கட்டிட்டு தான் இருக்க போறீங்களா எல்லாரும்? இது தற்காலிக தீர்வு தான். அவளுக்கு முடிவு கட்டுறது தான் இதுக்கு நிரந்தர தீர்வு. சாமியார் கூறுவதன் அர்த்தத்தை உணர்ந்த மாணிக்கம் சேகரிடம் திரும்பி, சரி, அவர் கேட்டதை கொண்டு வந்துருங்கடா, போங்க உடனே. ஆனால் சேகர் நகராமல் அவரையே பார்த்தான். என்ன எதுக்குடா பார்க்குற? முதல்ல கிளம்பு. தலைவரே, அது முன்ன மாதிரி சுடுகாட்டில் நிலைமை இல்லை. ஏண்டா இப்போ என்னாச்சு அங்க? தலைவரே, நமக்கு இவ்வளோ நாளாக உறுதுணையாக இருந்த மாறி செத்து போயிட்டான். அவன் இருக்கிற வரைக்கும் சுடுகாட்டில் நம்ம விரோதிகளை புதைக்கிறது சுலபமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏண்டா, அந்த முனியை இருக்கான்ல, அவன் மூஞ்சில 4 காசை விட்டெறிஞ்சா காரியத்தை முடிச்சிடுவான். தலைவரே, அந்த முனிய வேலன் எல்லாம் ஒரே மாதிரி ஆளுங்க. நீதி நேர்மைன்னு புலம்புவாங்க. போதா குறைக்கு அந்த ஆளு பையன் செத்து போன துக்கத்தில் வேற இருப்பான். சரிடா, அப்போ என்னதான் பண்ணுறது? அந்த ஆளு தூங்குனதுக்கப்புறம் போய் காரியத்தை முடிங்கடா. ராத்திரியில் போங்க சுடுகாட்டுக்கு. சாமியார் சர்வசாதாரணமாக அவ்வாறு கூறினார். ராத்திரி இல்லையா? சேகரும் துரையும் ஒன்றாக அதிர்ந்தபடி கேட்டனர். ஆமா, ராத்திரியில தாண்டா, பயப்படாதீங்க, நானும் கூட வரேன். மாணிக்கமும் வருவாண்டா என் கூட என்றார் சாமியார். உடனே மாணிக்கம் அதிர்ச்சியாக சாமியாரை பார்த்தார். அந்த மாலை நேரத்தில் ஆதவன் சிறிது சிறிதாக அஸ்தமித்து இருள் சூழ தொடங்கியிருந்தது. அதே சமயம் மாணிக்கத்தின் கார் சுடுகாடு தொடங்கும் இடத்திற்கு முன்பு வந்து நின்றது. கார் நின்றவுடன் டிரைவர் சீட்டில் இருந்து இறங்கிய சேகர் முனியன் வெளியே இருக்கிறாரா என மறைந்து நின்று பார்த்தான். அவர் குடிசைக்குள் தான் இருக்கிறார் என்பது அவனுக்கு தெரிந்தது. உடனே காருக்கு அருகே சென்ற சேகர், தலைவரே, அந்த ஆளு குடிசைக்குள்ளதான் இருக்கான், தூங்க போறான்னு நினைக்கிறேன். சரி சேகரு, கொஞ்ச நேரம் காத்திருப்போம், அதுக்கப்புறம் காரியத்தில் இறங்குவோம். சிறிது நேரம் கடந்து போயிருந்தது. உடனே 4 பேரும் சுடுகாட்டில் இறங்கி நடக்கத் தொடங்கினர். சேகரும் துரையும் கையில் மம்மட்டியையும் கடப்பாரையும் எடுத்தபடி நடக்கத் தொடங்க அவர்கள் பின்னால் சாமியாரும் ஊர் தலைவரும் நடந்து சென்றனர். சுற்றிலும் இருள் சூழ்ந்திருந்த அந்த சுடுகாட்டில் அமானுஷ்ய அமைதி நிலவியது. ஆனால் அவ்வப்போது ஏதேதோ இனம் புரியாத சத்தங்கள் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தன. அதனால் மாணிக்கம் நடுங்கியபடியே நடந்து கொண்டிருந்தார். ச்சே, இந்த நேரத்தில் சுடுகாட்டுக்கெல்லாம் வரவேண்டியதா இருக்கே என தன்னைத்தானே நொந்து கொண்டார். எப்படியோ இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிச்சா சரி. அவர் அவ்வாறு நினைத்தபடியே நடந்து கொண்டிருந்தார். அப்போது மாணிக்கத்தின் காதில் யாரோ மெல்லிய குரலில் பேசுவது போல இருந்தது. இது என்ன சத்தம் என அவர் கூர்ந்து கவனிக்க தொடங்கினார். வந்துட்டியா மாணிக்கம்? இங்கே இருந்துடு மாணிக்கம். என்ன இப்படி குரல் கேட்குது? இது யாரு குரல்? நம்மால செத்தவங்க யாராவது இருக்குமோ என நினைத்து பயந்தபடியே சாமியாரை பார்த்து பேசினார். காதுல ஏதோ குரல் கேட்குது சாமி, இங்கே இருந்துடுன்னு சொல்லுது. சுடுகாடுனா அப்படிதான் இருக்கும் மாணிக்கம். என்ன அது கேட்குற மாதிரியே இங்கே இருந்துக்கிறியா? சாமியாரின் கிண்டலுக்கு மாணிக்கத்தின் முகம் கோபத்தில் சிவந்தது. உடனே வெடுவெடுவென நடக்கத் தொடங்கினார். சிறிது நேரத்தில் ரேஷ்மியை புதைத்த அந்த இடத்திற்கு 4 பேரும் சென்றிருந்தனர். சேகரும் துரையும் குழியை தோண்ட தொடங்கினர். அவர்கள் தோண்ட தொடங்கியதும் காற்று வேகமாக வீசத் தொடங்கியது. ரேஷ்மி தன் எதிர்ப்பை தெரிவிக்கிறா போல என கூறிய சாமியார், சீக்கிரம் தோண்டுங்கடா என கூறிவிட்டு சற்று நகர்ந்து சென்று சுடுகாட்டை சுற்றிலும் பார்வையை விரட்டி கொண்டிருந்தார். அப்போது சாமியார் ஒன்றை உணர்ந்தார். சற்று தள்ளி இருந்த சமாதி ஒன்றின் மேல் யாரோ உட்கார்ந்து கொண்டு இவர்களையே பார்த்து கொண்டிருப்பதை. சாமியார் அதை பார்த்ததும், யார் அது? முனியனோ என சற்று உன்னிப்பாக பார்த்தார். அது முனியன் இல்லை என்பது அவருக்கு உடனே புரிந்தது. அப்போ ஏதோ அமானுஷ்யம் போல என உணர்ந்தவர் சற்றும் அலட்டிக்காமல் ஏளனமாக அதை பார்த்தார். உடனே அந்த உருவம் கோபமாக பார்ப்பதை சாமியார் உணர்ந்தார். அதுக்கு நாம இங்க இருக்கிறது பிடிக்கல போல. சரி, அதால நம்மளை என்ன பண்ணிட முடியும் என நினைத்த சாமியார் தனது தாடியை கோதியபடியே அதை மீண்டும் ஏளனமாக பார்த்தார். அப்போது அது நடந்தது. அங்கே இருந்த அனைத்து சமாதிகளும் வித்தியாசமாய் ஆடத் தொடங்க அதிலிருந்து அனைத்து பிணங்களும் ஒவ்வொன்றாய் வெளியே வந்தன. ஒவ்வொரு பிணமும் அழுகிய நிலையில் சிதைந்து கோரமாக காணப்பட்டது. அதை பார்த்ததும் சாமியார் என்ன செய்வதென்று புரியாமல் பயந்தபடி பார்த்தார். உடனே அவை அனைத்தும் சாமியாரை பார்த்து கோரமாக கத்தின. இங்கே இருந்து வெளியே போடா பாவி! அதே சமயம் சீக்கிரம் தோண்டுங்கடா என மாணிக்கம் அவர்களை விரட்டி கொண்டிருந்தார். தலைவரே,
எவ்வளோ ஆழத்துக்கு தோண்டணும்? இருடா, அந்த ஆளுக்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அவ்வாறு கூறிக்கொண்டே சற்று தள்ளி நின்றிருந்த சாமியார் அருகே சென்ற ஊர் தலைவர் அதை உணர்ந்தார். சாமியார் எதையோ பார்த்து நடுங்கிக் கொண்டிருப்பதை. சாமி, என்னாச்சு? சாமியாரிடமிருந்து மௌனம் மட்டுமே அதற்கு பதிலாக வந்தது. மீண்டும் என்னாச்சு சாமி என்று கத்தவே சற்றென்று ஒரு நடுக்கத்துடன் ஊர் தலைவரை திரும்பி பார்த்தார். தான் பயந்ததை காட்டிக்கொள்ளாத சாமியார், என்ன விஷயம் சொல்லும் அணிக்கோம் என்றார். எவ்வளோ ஆழத்துக்கு குழிய தோன்றது சாமி, வா அங்கு போய் பேசிக்கலாம் என கூறியபடியே ரேஷ்மியின் சமாதி அருகே சென்றார். அங்கே சென்றதும் பின்னால் திரும்பி சற்று முன்பு பார்த்த இடத்தை பார்த்தார். அது எந்த அசைவும் இன்றி அமைதியாக இருந்தது. உடனே முகத்தில் இருந்த வியர்வையை துடைத்து கொண்டார். சற்று முன்பு பார்த்த காட்சியை நினைத்து பார்த்தவர் பயத்தில் எச்சிலை முழுங்கிய கொண்டார். பிறகு பேசத் தொடங்கினார். அந்த பிணத்தை எந்த ஆழத்துல இருந்து எடுத்தீங்களோ அது வரைக்கும் தோண்டுகடா. சரி சாமி என்ற சேகரும் துரையும் குழியை மீண்டும் தோண்ட தொடங்கினர். தோண்டி கொண்டிருக்கும் போதே சேகருக்கு அவ்வப்போது அது தோன்றிக் கொண்டே இருந்தது. எரிந்து கருகிய நிலையில் இருந்த மாரி பற்களை காட்டியபடி குழிக்கு மேலே உட்கார்ந்து தங்களை பார்த்து கொண்டிருப்பது போல. சேகரு, சேகரு, ஏன்னதோட என்னாச்சு? எதுக்கு கூப்பிடுற? கீழே ஏதோ இருக்கிற மாதிரியே இருக்குடா. ஏதோ இருக்கிற மாதிரியா? இதுல எதுவுமே இல்லையடா. இது காலியான குழி தானே? ஆமாடா, ஆனா தோண்டும் போது ஏதோ தட்டுப்படுற மாதிரியே இருக்குடா. டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா டென்ஷன் பண்ணாம வாயை மூடிட்டு தோண்டுடா. அவ்வாறு அவனிடம் கத்திவிட்டு வேகமாக கடப்பாறையை மண்ணில் சொருகிய சேகர் கடப்பாறை எதிலேயோ மாட்டிக்கொண்டதை உணர்ந்தான். நெம்பியபடி இழுத்தான். ஆனால் அது வரவில்லை. மாறாக அவன் நின்றிருந்த பகுதி மட்டும் வேகமாக ஆடத் தொடங்கியது. ஏதோ ஆபத்து என உணர்ந்தவன் உடனே பயந்தபடி குழிக்கு மேலே எழ முயன்றான். அதே சமயம் கடப்பாறை மெதுவாக மேலே உயர்ந்து உள்ளே இருந்து எதுவோ எழுந்தது. சேகர் பதட்டமாக மேலே ஏறுவதை பார்த்த துரையும் வேகமாக மேலே ஏறிக்கொண்டான். 4 பேரும் அது என்ன என பதட்டமாக பார்க்க தொடங்கினர். அது எழுந்து முழுவதும் நின்றதும் அது ஏதோ பிணம் என்பது அவர்களுக்கு புரிந்தது. ஓடிவிடலாம் என அவர்கள் நினைக்கும் போது அது பேசத் தொடங்கியது. என்ன தலைவரே, என்ன எதுக்கு எழுப்புனீங்க? நீ நீ யாரு? தலைவரே, நான் தான் கண்ணப்பன். இங்கே தான் தூங்கிட்டு இருக்கேன். அவ்வாறு கூறியபடியே மேலே நின்றிருந்த 4 பேரையும் பார்த்த கண்ணப்பன் அவன் உடலில் சொருகியிருந்த கடப்பாறையை வெளியே எடுத்தான். அதில் படர்ந்திருந்த அவனது இரத்தத்தை நாக்கால் அப்படியே நக்கிய கண்ணப்பன் கடப்பாறையை ஒரு முறை பார்த்து கொண்டே சாமியாரை பார்த்து ஆக்ரோஷமாக சிரிக்க தொடங்கினான். அவன் தன் மீதுள்ள கோபத்தில்தான் தன்னை பார்த்து சிரிக்கிறான் என புரிந்து கொண்ட சாமியார் ஐயோ என அலறியபடி ஓடத் தொடங்கினார். சாமியார் ஓடுவதை பார்த்ததும் மற்ற 3 பேரும் அவரை தொடர்ந்து ஓடினர். குழி தோண்டி இருந்த அசதியோ என்னவோ துரையினால் வேகமாக ஓட முடியவில்லை. மற்ற 3 பேரும் அவனுக்கு முன்பாக ஓடிவிட அவன் மட்டும் கடைசியாக ஓடிக்கொண்டிருந்தான். கார் இருந்த இடத்திற்கு அவன் வந்தபோது கார் அந்த இடத்தில் இல்லை. அது கிளம்பியிருந்தது. ஐயோ, காரும் போயிருச்சு, இனி என்ன பண்றது என பதறிக்கொண்டிருந்த துரையின் கையை யாரோ அழுத்தமாக பிடித்தார்கள். சாராய கடையில் வேலனும் துரையும் எதிரெதிரே உட்கார்ந்து குடித்து கொண்டிருந்தனர். இல்லை இல்லை, வேலன் குடிப்பது போல நடித்து கொண்டிருக்க துரை மட்டும் சாராயத்தை வேக வேகமாக கிளாஸில் ஊற்றி விழுங்கி கொண்டிருந்தான். வேலா, நீ வந்து என் உயிரை காப்பாத்தினதோட இல்லாம சாராயமும் வாங்கி தரியே, நீ தாண்டா என்னோட நண்பன். ஆமா, நீ எப்போ இருந்து வேலா குடிக்க ஆரம்பிச்ச? நான் எங்கடா குடித்தேன் என நினைத்தபடி வீட்டில் பிரச்சனை தோற, அதான். அப்படியா? என்ன பிரச்சனை நண்பா? என் பொண்டாட்டி கூட சண்டைடா, அதான் கடுப்பில் சாராயம் குடிக்க வந்தேன். ஓ அப்படியா? இந்த பொண்ணுங்கனாலேயே பிரச்சனை தான் வேலா. பாரு, செத்து போன பின்னாடி கூட அது அடங்கவே மாட்டேங்குது. ஆமாம் ஆமாம், யாரு தோற அந்த பொண்ணு? ஓ, அவ யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? அவ யாருன்னா அவ நம்ம ஊர் இல்லடா, டவுன்ல இருந்து வந்த பொண்ணு. டவுன் பொண்ணா? அவ எதுக்கு நம்ம கிராமத்துக்கு வந்தா? ஆமா வேலா, டவுனே தான். ஆசாரி ரத்தினத்தோட மக செண்பகம் இருந்தால, அவ ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு. அவ சாவுக்கு நியாயம் கேட்க வந்தா, அப்புறம் அவளே போயிட்டா. அவ்வாறு கூறிவிட்டு போதையில் நக்கலாக சிரித்தான். அட பாவிங்களா, 2 பொண்ணுங்க வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களே. என்ன வேலை சொல்ற நீ? 2 பொண்ணா? நிறைய பொண்ணுங்க வேலா. தலைவரோட பொழுதுபோக்கே அதானே. அவரால் யாராவது செத்து போயிட்டா நான், சேகர், பாண்டி, நாங்கள் 3 பேரும் இறந்து போன பொண்ணுங்களை சுடுகாட்டில் புதைப்போம். அதுக்கு மாரியும் உதவி பண்ணுவான். என்னது, பாண்டியுமா? ஆமா வேலா, அவனும் தான். ஆனால் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். இதற்கு மேல் அவன் முகத்தை பார்க்க பிடிக்காத வேலன் சட்டென்று அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான்.
அவன் போவதை பார்த்ததும், என்ன வேலா அதுக்குள்ள போற, என்னாச்சு? நான் முழுசா அடிச்சிட்டு வரேன், நீ போ. அவ்வாறு புலம்பியபடியே சாராயம் குடித்து கொண்டிருந்த துரையின் முதுகுக்கு பின்னால், ஏய் எழுந்துடா, என் இடத்துல இருந்து பதிலுக்கு குரல் கொடுத்தான். யாருடா அவன்? என்ன எழுந்திருக்க சொல்றது? நான் தாண்டா. முதல்ல என் இடத்துல இருந்து எழுந்துடா. உடனே திரும்பி பார்த்த துரை சற்று ஒடிசலான தேகத்துடன் அங்கே குடிகாரன் ஒருவன் கையில் சாராய பாட்டிலுடன் நின்றிருப்பதை பார்த்தான். உடனே கோபமாக பேசத் தொடங்கினான். யார்டா நீ? உன் இடமா? ஏண்டா இது சாராய கடை பெஞ்சுடா. அவ்வாறு சொல்லி முடிப்பதற்குள் துரை அவன் மீது கையை வைத்தான். 2-3 குத்துகளை விட்ட துரையை அவன் கையை பிடித்து தடுக்க முயல துரையின் கையில் இருந்த கயிறு பீந்து தெரித்து போய் விழுந்தது. ஆனால் அதை கவனிக்காத துரை மீண்டும் அவனை நன்றாக தாக்கி அவனை தள்ளிவிட்டு அங்கிருந்து கிளம்ப முயன்றான். அப்போதுதான் அதை உணர்ந்தான். அவனது கையிலிருந்து கயிறை காணோம் என்பதை. எங்க எங்க இந்த கயிறை காணோம்? கையில தானே இருந்துச்சு. டேய், எவன்டா இதை திருடினது? அப்போது கீழே கிடந்த குடிகாரின் கையில் ஏதோ சிவப்பு கயிறு இருப்பதை பார்த்த துரை, டேய், உன் கையில தான் இருக்கா இந்த சிவப்பு கயிறு? நீ தான் எடுத்துட்டியா? குட்ரா திருட்டு பயலே. அவன் கையிலிருந்து கயிறை பிடுங்கிய துரை போதையிலேயே அரைகுறையாக கயிறை கட்டிக்கொண்டு சாராய கடையை விட்டு நகர்ந்து சென்றான். சாமியார் கொடுத்த கயிறு அங்கே ஒரு ஓரமாக கிடக்க அவனது முடிவை பார்த்து சிரிப்பது போல அங்கிருந்த குடிகாரன் ஒருவன் ஏனோ வாய்விட்டு சிரித்து கொண்டிருந்தான். சாராய கடையில் இருந்து வெளியே வந்த துரை கம்பீரமாக நடந்து போனான். இல்லை இல்லை, கம்பீரமாக நடப்பதாக நினைத்து கொண்டு தள்ளாடியபடி நடந்து கொண்டிருந்தான். என்ன இவ்வளோ பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ணு நிக்குது, வந்து நிக்கிற இந்த பொண்ணு என கூறியபடியே நிமிர்ந்து பார்த்த துரை அந்த பெண்ணின் முகத்தை பார்த்ததும் அப்படியே அதிர்ச்சியில் வாயை பிளந்தான். அவ்வளவு நெருக்கமாக சிதைந்த நிலையில் இருந்த ரேஷ்மியின் முகத்தை பார்த்தால் யார்தான் அதிர்ச்சியில் வாயை பிளக்க மாட்டார்கள்? அதிர்ச்சியில் நின்றிருந்த துரையை பார்த்த தனது கோரமான பற்கள் தெரியும்படி சிரித்த ரேஷ்மி அவனை அப்படியே இழுத்து கழுத்தில் கடிக்க தொடங்கினாள். துரை இரத்தமற்ற சடலமாக சரிந்து விழுந்தான். வாய் முழுவதும் ரத்தம் வழிய நின்றிருந்த ரேஷ்மி அவனது உடலை பார்த்து இலக்காரமாக சிரித்தபடி அங்கிருந்து நகர்ந்தாள். துரை இருந்த செய்தி சேகருக்கு அந்த இரவிலேயே போய் சேர்ந்திருந்தது. உடனே அவனுக்கு அது தோன்றியது. அவன் கையில கயிறு இருக்கும்போது அவன் எப்படி சாவான் என்று. ஒருவேளை வேற யாராவது அவனை கொன்னுட்டாங்களா என நினைத்தபடியே அவனது வீட்டிற்குள் ஓடினான். அவனது சுருங்கி போன உடலை பார்த்ததும் சேகருக்கு தெளிவாக புரிந்தது, ரேஷ்மி தான் அவனை கொன்றிருக்கிறாள் என்று. உடனே அவனது கையில் கயிறு இருக்கிறதா என்று பார்த்தான். கையில் கயிறு இருப்பதை பார்த்ததும் சேகர் எதையோ நினைத்தபடி பற்களை நரநரவென கடித்தான். அந்த நள்ளிரவு வேளையில் சாமியார் தனது அறையில் வருத்தம் தோய்ந்த முகமாக உட்கார்ந்திருந்தார். சுடுகாட்டில் நடந்த சம்பவங்கள் சாமியாரை ஆட்டம் காட்டியிருந்தன. என்ன இந்த ஆத்மா நம்ம கிட்ட இவ்வளோ விளையாட்டு காட்டுது? எப்படி முயற்சி செஞ்சும் முடியலையே. இவளை அடக்கம் பண்ண என்ன பண்ணலாம்? சரி, நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு சோழி உருட்டி பார்க்கலாம் என நினைத்தபடி சோழியை எடுத்துக்கொண்டார். அதை உருட்ட கையை கொண்டு போன போது தடார் என்ற சத்தம் கேட்டது. அட, என்ன சத்தம் இது? கூர்ந்து கவனிக்க தொடங்கினார். யாரோ தன் அறைக்கு வெளியே நடந்து செல்லும் சத்தம் கேட்டது. மாணிக்கம் தன் அறையை விட்டு இந்த நேரத்தில் வெளியே வந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ இது யாரு என யோசித்தவருக்கு புரிந்தது, அது ரேஷ்மி என. இதுதான் சரியான தருணம், அவளை நம்ம வலையில வீழ்த்தி அவளை அடக்க என நினைத்தபடி ஒரு கையில் சோழியை வைத்துக்கொண்டு இன்னொரு கையில் தீர்த்தமுள்ள குவாலையை எடுத்துக்கொண்டு மெதுவாக கதவை நோக்கி சென்றார். கதவருகே அவர் செல்லும் போதே அவர் சரியாக சாத்தாத அந்த கதவு மெதுவாக திறக்க தொடங்கியது. உடனே கையில் உள்ள தீர்த்தத்தை தெளிக்க தயாராக நெஞ்சு கருக வைத்தபடி ஏதோ மந்திரங்களை முணுமுணுத்தபடி நின்றார். கதவருகே ஏதோ உருவம் வந்து நின்றது. அறையில் இருள் சூழ்ந்திருந்ததால் அவரால் அந்த உருவத்தை சரியாக பார்க்க முடியவில்லை. ஆனால் தீர்த்தத்தை உடனே அதன் மீது அவசரமாக தெளித்தார். அது அதற்குள் எந்தவித அசைவும் இன்றி அப்படியே தீர்க்கமாக நின்றிருந்தது. பிறகு தனது பற்கள் அனைத்தையும் தெரியும்படி பற்களை காட்டி சிரித்தது. உடனே சாமியார் பயந்தபடி ஏதோ மந்திரங்களை அவசரமாக கூறி தீர்த்தத்தை எடுக்க கையை கொண்டு போக அதற்குள் அந்த உருவம் கையில் இருந்த கத்தியை சாமியாரின் அடிவயிற்றில் சொருகியது ஆழமாக. சாமியாரின் கையில் உள்ள சோழியை அப்படியே கீழே போட்டபடி சரிந்து விழுந்தார். கீழே விழுந்த சோழிகள் துர்நிமித்தம் என்பது போல சிதறி கிடந்தது. அதை பார்த்தபடியே சாமியார் உயிர் பிரிய தொடங்கியது. ஊர் தலைவரின் வீட்டில் இருந்து வெளியே வந்த சேகர் ரத்தம் சொட்டியபடி இருந்த கத்தியை பார்த்து ஆக்ரோஷமாக சிரித்தான். கிழட்டு பயலே, போலியான கயிறை கொடுத்து ஏமாத்திட்டியடா. கயிறு காப்பாத்தணும்னு சொன்னதுக்கு இலக்காரமாவா சிரிக்கிற? போ, செத்து போ.
அவ்வாறு கூறியபடியே தன் கையில் உள்ள கயிறை கத்தியால் அறுத்தான். கயிறு அறுந்து விழுந்தது. ஆனால் கை முழுவதும் கத்தியில் இருந்த ரத்தம் தெரித்திருந்தது. ச்சே, இது வேற என நினைத்து துடைக்க போன சேகரை அவன் முதுகுக்கு பின்னால் கேட்ட குரல் நிறுத்தியது. என்ன சேகரு, இப்படி பண்ணிட்ட? தப்பு பண்ணிட்டிய சேகரு. அதை கேட்டதும் அதிர்ச்சியாக திரும்பி பார்த்த சேகர் தனக்கு பின்னால் துரை நின்றிருப்பதை பார்த்தான். உடனே பயந்தபடி பின்னால் நகர்ந்தான். அவன் பின்னால் நகர்ந்ததும் துரை தலையை ஆட்டியபடியே அங்கிருந்து நகர்ந்து போனான். நல்ல வேளை போயிட்டான். அவ்வாறு கூறியபடியே நிம்மதி பெருமூச்சு விட்ட சேகர் அதை உணர்ந்தான். தன் கையில் ஏதோ ஊறுவதை. ச்சே, இது என்ன கையில ஊறுது என கையை உதறிய சேகருக்கு அது என்ன என புரிந்தது. அது ரேஷ்மி. சேகரின் கையில் இருந்த ரத்தத்தை தன் நாக்கால் நக்கி கொண்டிருந்த ரேஷ்மி மறுநாள் பொழுது புலர்ந்ததும் ஊர் தலைவரின் வீட்டின் முன்னால் சேகர் செத்து கிடப்பதும் வீட்டிற்குள் சாமியார் செத்து கிடப்பதும் ஊர் முழுவதும் பரவ தொடங்கியது. ஏற்கனவே ஒரு சில விஷயங்களில் கெட்டு போயிருந்த ஊர் தலைவரின் பெயர் இந்த சம்பவங்களால் மேலும் கெடத் தொடங்கியது. போதாக்குறைக்கு போலீசார் வேறு அவரை கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்து எடுத்திருந்தனர். பாண்டி, மாரி, கண்ணப்பன், துரை, சேகர், சாமியார் என தன் கூட இருந்தவர்கள் அனைவரும் இறந்ததும் அடுத்தது தான் சாக போறோம் என்ற பயம் அவரை மேலும் பாடாய்படுத்தியது. அதிகமாக தன் அறையை விட்டே வெளியே வராத மாணிக்கம் தன் அறையிலேயே அடைந்து கிடந்தார். எதிர்ச்சியாக ஏதாவது சத்தம் கேட்டாலும் பயத்தில் நடுங்க தொடங்கினார். அவ்வாறு அறையிலேயே சில நாட்கள்ல அடைந்து கிடந்த ஊர் தலைவரின் வீட்டின் கதவை யாரோ தட்டினார்கள். யார் வந்திருப்பாங்க என நினைத்தவர், யாராயிருந்தா என்ன, நாம கதவு திறக்க வேண்டாம் என நினைத்தபடி அப்படியே உட்கார்ந்திருந்தார். அப்போது கதவுக்கு வெளியே அந்த சத்தம் கேட்டது. தலைவரே, கதவு திறங்க தலைவரே. அட, இது வேலன் குரலாச்சே. இவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கானா? இது எப்படி சாத்தியம்? அவகிட்டயே கேட்கலாமே. அவ்வாறு நினைத்தபடி கதவை திறந்த மாணிக்கம் வெளியே வந்தார். தலைவரே, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கண்டா. அந்த பாவி பேய் நம்ம ஆளுங்க அத்தனை பேரையும் கொன்னுடுச்சே. அதுதான் தலைவரே, நீங்க மட்டும் எப்படி இன்னும் இருக்கீங்கன்னு கேட்டேன். நானா? அது சாமி கொடுத்த மாலை இருக்கிறதால இருக்கேன்டா. மாலைக்கு நேராக கையை காட்டியபடி, ஓ, இந்த மாலையா? சற்றென்று அதை கழுத்தில் இருந்து இழுக்க அந்த மாலை அருந்து விழுந்தது. வேலன் அவ்வாறு செய்ததும் அதிர்ச்சியில் என்ன செய்வதென்று தெரியாமல் மாணிக்கம் வாயை பிளந்தார். என்ன தலைவரே பார்க்குறீங்க? பரிகார பூஜை பண்ணி ரேஷ்மி கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆனா அது மட்டும் போதாதுல்ல. அதான் ரேஷ்மிக்கு நீங்க பண்ணதுக்கு தண்டனை கிடைக்க வேண்டாமா? அதுக்கு தான் இது. சரி தலைவரே, வரேன். என்னோட கடமை முடிஞ்சுது. இனி ரேஷ்மி பார்த்துப்பா. அவ்வாறு கூறிவிட்டு வேலன் வேக வேகமாக அங்கிருந்து நடக்க தொடங்கினான். அவன் போவதையே பரிதாபமாக பார்த்தபடி மாணிக்கம் நின்று கொண்டிருந்தார். என்ன தலைவரே, உங்க நேரம் வந்துருச்சா? சரி வாங்க போலாம். அவ்வாறு குரல் கேட்டதும் மாணிக்கம் சற்றென்று திரும்பி பார்த்தார். அவருக்கு பின்னால் சேகரும் துரையும் நின்றிருந்தனர், எரிந்து போன தோற்றத்தில். டேய், இங்கிருந்து போங்கடா. என்ன தலைவரே, இப்போவும் அவனுங்க உங்ககிட்டயா வேலை செய்கிறாங்க? அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது கண்ணப்பன். தலைவரே, நாங்கள் 4 பேர் வந்துட்டோம். வாங்க, உயிரோடையே சுடுகாட்டுக்கு கொண்டு போறோம். ஏன் தலைவரே இப்படி கத்துறீங்க? பயப்படாம இருங்க. உங்களுக்காக எத்தனையோ பேரை எரிச்சிருக்கேன். உங்களை எரிக்க மாட்டானா? அவ்வாறு கூறியபடியே கையில் தீப்பந்தத்தியை ஏந்தியபடி மாறி வந்தான். சேகர், துரை, பாண்டி, கண்ணப்பன் என 4 பேரும் மாணிக்கத்தை சுற்றி நின்று கொண்டு தனது கோரமான பற்கள் தெரியும்படி சிரிக்க தொடங்க மாறி அவரை எரிப்பது போல முன்னோக்கி வந்தான். மாணிக்கம் பயத்தில் அலறியபடியே அப்படியே உட்கார்ந்து கொள்ள அவர் தோளின் மீது அந்த கை விழுந்தது. அது ஒரு பெண் கை. ஏங்க, என்னாச்சுங்க? உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி அலறீங்க? சித்தம் கலங்கி போயிருந்த அவரது மனைவி தெளிவடைந்து அந்த கேள்வியை கேட்க, ஆனால் மாணிக்கம் பதிலளிக்காமல் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தார். ஏங்க, உங்களை தான் கேட்குறேன், என்னாச்சுங்க? அவரது மனைவியின் முகத்தை பார்த்தார். ஹே, நீ நீ ரேஷ்மி, என்னை ஒன்றும் பண்ணிடாத. அவ்வாறு கூறியபடியே கை எடுத்து கும்பிட்ட மாணிக்கம் எழுந்து நின்றார். ஏங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? அதற்கு பதில் சொல்லாத மாணிக்கம், காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க என அலறியபடியே அவரது வீட்டிலிருந்து ஓடினார். 3 வருடங்கள் கடந்து போயிருந்தன. மதினிலா தனது முகத்தில் சந்தோஷத்தை தவற விட்டபடியே நடந்து சென்று கொண்டிருந்தார். எங்க புள்ள போயிட்டு இருக்க? ஊர் தலைவர் வீட்டுக்குக்கா. பாப்பாவை பள்ளிக்கூடத்தில் விட்டேன். அப்படியே அவங்கள பார்த்துட்டு கோவிலுக்கு போகலான்னு போயிட்டுருக்கேன். சரி புள்ள, பார்த்து போ. ஆ சரிக்கா.
வழியில் வந்த பெண்ணிடம் பதில் கூறிவிட்டு ஊர் தலைவரின் வீட்டிற்கு சென்ற மதி வெளியில் இருந்தே குரல் கொடுத்தாள். அக்கா, அக்கா. வெளியே வந்த கற்பகம் சிரித்த முகத்துடன் பேசத் தொடங்கினாள். வா மதி, காலையிலேயே வந்திருக்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் உங்களை பார்த்துட்டு கோவிலுக்கு போகலான்னு வந்தேன். நல்ல காரியம் பண்ணிட மதி, தம்பி பொண்ணு வந்திருக்கு, அதையும் கூப்பிட்டு போ. எனக்கு வீட்டு வேலையோட ஊர் வேலையும் இருக்குது. சரிங்க தலைவரே, உங்கள் தம்பி பொண்ணை அனுப்புங்க, நான் தொந்தரவு பண்ணாம கிளம்புறேன். அவ்வாறு கூறிவிட்டு சிரித்தாள். கோவிலுக்கு அந்த பெண்ணை அழைத்து சென்ற மதி அவளை கோவில் வாசலில் விட்டுவிட்டு பூஜை சாமானை வாங்க நகர்ந்து சென்றாள். மதி நகர்ந்து அங்கிருந்து சென்றிருப்பாள். அப்போதுதான் அந்த பெண் அதை உணர்ந்தாள். கோவிலுக்குள்ளே இருந்து யாரோ ஒரு ஆள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை. யார் இந்த ஆள் என நினைத்த அவள் திரும்பி அந்த ஆளை பார்த்தாள். இவள் பார்த்ததும் அந்த ஆள் சற்றென்று அங்கே இருந்த தூணிற்கு பின்னால் மறைந்து கொண்டான். என்ன இது, நாம பார்த்த உடனே அந்த ஆள் மறைந்து கொண்டான், யார் அது என மனதில் நினைத்தபடியே எட்டி பார்த்து கொண்டிருந்தாள். இவள் அவ்வாறு பார்த்து கொண்டிருக்கும் போது மதி வந்துவிடவே, என்ன பார்த்துட்டு இருக்கப்பா, யாரோ என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான். அப்படியா, சரி வா உள்ள போலாம். அவ்வாறு கூறி உள்ளே சென்ற மதிநிலாவும் அந்த பெண்ணும் சாமி கும்பிட்டு விட்டு வெளியே வந்தனர். அப்போது யாரோ கோவிலுக்கு முன்பு தேங்காயை உடைக்க அதை அவசர அவசரமாக ஒரு வயதான ஆள் எடுத்துக்கொண்டார். அதை கவனித்த அந்த பெண், அக்கா, இந்த ஆளுதான் என்னை பார்த்துட்டே இருந்தா கோவிலுக்குள்ள நின்று. அவள் சத்தமாக அவ்வாறு கூறியதும் அவளை திரும்பி பார்த்த அந்த ஆள், என்ன ஒன்றும் பண்ணிடாத என கத்தியபடியே உடைந்த தேங்காயை தூக்கி கொண்டு கோவிலுக்குள் ஓடத் தொடங்கினான். என்னக்கா, யார் இந்த ஆளு, என்ன பார்த்து இப்படி பயப்படுறாரு? புதுசா ஏதாவது பொண்ணை பார்த்தா அந்த ஆள் அப்படித்தாம்மா பயப்படுவாரு. அப்படியா, அது ஏங்கா? எல்லாம் அந்த ஆள் செஞ்ச பாவம், அதுதான் புத்தி பேசிக்கிடுச்சு இப்படி என முணங்கிய மதி அந்த பெண்ணிற்கு புரிய வேண்டுமென இப்படி கூறினாள். அந்த ஆளு பைத்தியம்பா, அதுதான் இப்படி என்றாள். ஓ அப்படியாக்கா என கூறியபடியே அவள் அந்த ஆளை எட்டியபடியே பார்க்க உடனே அவர் பயந்து நடுங்கியபடி சாப்பிட்டு கொண்டிருந்த தேங்காயை கீழே போட்டார். மதினிலா அந்த ஆள் பயந்து நடுங்குவதை பார்த்து புன்னகைத்தாள். அவளது புன்னகை தர்மம் ஜெயித்து விட்டது என்பது போல இருந்தது. அந்த ஆள் வேறு யாருமல்ல, அந்த மாணிக்கம்தான். இந்த கதையை தொடர்ந்து உங்களுக்கு என்ன கதை பிடிக்கும், என்ன எந்த மாதிரி கதை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவு ரொம்பவும் த்ரில்லிங்காக இல்லை வேறு எந்த மாதிரி கதை உங்களுக்கு வந்துட்டு வேணும் அப்படின்றத வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு கதை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.